ஆமென். அதுக்கு மேல அவர் நம்ம வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறார். அதனாலதான் பவுல் எப்படி சொல்லுகிறார் இல்லையா, பிலிப்பிய சபைக்கு என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அப்படின்னா rejoice in the Lord always. Again I will say rejoice. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது? அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம பாட்டுக்கு பாடிட்டு போயிடுவோம். ஆனால் லைவ் ஆன் பண்ணிட்டீங்களா? ஸோ நம்ம பாட்டுக்கு கரெக்டாக பாடிட்டு ஈஸியாக போயிடுவோங்க. ஆனால் போன 2 வாரமாக என் தகப்பன் வந்து உங்களுக்கு போதித்திருப்பார். ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு அதுக்குள்ளே அவர் போயிட்டே இருப்பார். கேட்குற உங்களுக்கு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. அந்த ஆழத்துக்குள்ளே போக போக உங்களுக்கு வெளிப்பாடு நிறைய வரும். உங்களோட மனக்கண்கள், உங்களோட இருதயத்தின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஏன்னா ஆழத்துக்குள்ளே தான் போகணும். இது ரகசிய புக்கு. ஆமென். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ரிஜாய்ஸ்ன்னு நம்ம பாடிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ரிஜாய்ஸோட அர்த்தம் கிரேக்க மொழியில் என்னன்னா கைரோன்னு அர்த்தம். கைரோ என்றால் கர்த்தர் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை. CAIRO உங்களுக்கு வந்து ஏதோ நீங்கள் சந்தோஷமா இருங்களேன் அப்படின்னு கர்த்தர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. கைரோ என்றால் கர்த்தர் டிமாண்ட் பண்ணுகிறாராம், கமாண்ட் பண்ற, கட்டளை இடுகிறார். காலையில நீ சந்தோஷமா இரு எனக்குள்ளே என்று God is demanding you. எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? உலகத்திலே நீங்க தான் பயங்கர கவலைக்குரிய நபராய் இருந்தாலும் இந்த மைண்டுக்கு என்ன தெரியுமா, நீங்க நினைச்சா நீங்க சந்தோஷமா இருக்க முடியுங்க. ஆமென். அதை தான் கர்த்தர் சொல்ற. கர்த்தர் this morning God is demanding rejoice in your hearts. ஆமென். நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நான் டிமாண்ட் பண்றேன் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கட்டளை இடுகிறேன். I am commanding you to be happy and joyful in my presence என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, நம்ம மைண்ட்ல யோசிச்சா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க உலகத்திலே கவலையான ஆளா இருந்தா கூட. ஆனா இந்த பிசாசானவன் ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்துல சந்தோஷமா சுற்றி திரிந்த ஏவாளை ஒரு சந்தேகத்தை போட்டுட்டு இருக்கிற எண்ணத்தை பிடுங்கிட்டான், சந்தோஷத்தை பிடிங்கிட்டான். டவுட் போட்டுட்டானாலே உங்களுக்கு சந்தோஷம் என்ன பண்ணுது? திருடப்படுகிறது. அந்த டவுட்டுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. டவுட் வரதான் செய்யும், எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். ஆனா அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்துருச்சுன்னா அதுதான் அவனோட கீ அன்லாக் பண்றான் உங்க சந்தோஷத்தை திருட. ஆமென். அதனாலதான் பாருங்க கர்த்தர் சொல்றார், நீ நினைச்சனா நீ என்ன சூழ்நிலையா இருந்தாலும் எனக்குள்ள உன்னால சந்தோஷமா இருக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியா? இன்னைக்கு காலையில கூட நான் பண்ணேன், நிறைய வாட்டி நான் இது பண்ணுவேன். முடிஞ்ச அது வீட்டில தான் போய் செஞ்சு பாருங்களேன். கண்ணாடி முன்னாடி நின்னேன். நான் ஒரு மாதிரி இதா இருந்தாலும் என் பலவீனத்தை பிரசங்கத்துல பேசவே கூடாதுன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி நீங்க உங்க பலவீனத்தை பண்ணீங்கன்னா உங்களை நான் எப்படி உற்சாகப்படுத்த முடியுமா? பவுல் என்ன அவர் பலவீனத்தையே பேசலையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பலவீனத்தையும் பலத்தையும் பேசி கொள்வதுதான் உண்மையான சாட்சி. இங்க உண்மை சொல்லுகிற, சத்தியம் சொல்லுகிற சபை இது. பொய்யும் என்ன சொல்றது, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துற சபை கிடையாது. ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி சுமந்து நடக்கிறது தான் நம்மளுடைய புத்தியுள்ள ஸ்திரீ. இன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரீக்கு தான் நீங்கள் கூடி இருக்கிறீர்கள். ஆமென். கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் எனக்கு எவ்வளோ அழகா என்னை படைத்திருக்கிறார். ஆமென். சொன்ன கண்ணு வீங்கி இருக்கலாம், கண்ணு திறக்காத மாதிரி இருக்கலாம், மங்களா இருக்கலாம். ஆனாலும் நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தர் என்னை எவ்வளோ, he has made me wonderfully, he has created me. ஆமென். has wonderfully made me. Psalm 139 இருக்கு. எனக்கு 209 எலும்புகளை கொடுத்திருக்கிறார். எவ்வளோங்க? 209 போன்ஸ், இல்ல 263 சொல்லுவாங்க. அது இதே நீ பேசிக்கா எவ்வளோ? 209 எலும்புகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலையில எத்தனை பேர் உங்க எலும்புகளை கவுண்ட் பண்ணி இருக்கிறீங்களா? நீங்க என்னைக்கா கவுண்ட் பண்ண முடியுமா? கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். 206 209 கர்த்தருடைய கணக்கு. காலையில சொல்ற, எனக்கு இத்தனை எலும்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேலை என்னால இன்னும் நிக்க முடியுது. இந்த கைகளை வைத்து என்னால இன்னும் வேலை செய்ய முடியுது. இந்த கால்களை வைத்து எனக்கு இன்னும் நடக்க முடிகிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, எனக்கு 600 மசில்ஸை கொடுத்திருக்கிறார் உடம்பு ஃபுல்லா. இந்த மசில்ஸை கொடுக்கறனால தான் என்னால மூவ்மெண்டே இருக்குது.
ஃப்ளெக்சிபிளா என்னால இருக்க முடியுது. எலும்பை மட்டும் கொடுத்தா நீங்க எப்படி இருப்பீங்க? ரோபோ மாதிரி தான் இருப்பீங்க. ஆனா கர்த்தர் 600 மசில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருங்க, தசைகள் கொடுத்துருக்காரு. எதுக்கு? நீங்க ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதுக்கு, அணைக்கிறதுக்கு, அரவணைக்கிறதுக்கு, உதவி செய்வதற்கு. இன்னும் மசிலோட ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்றதுக்கு நான் இங்க வரல. அதே மாதிரி தயவுசெய்து தூங்க வேண்டாம் வந்தது. அது மட்டும் இல்ல, 60,000 மைல்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுறீங்களா? 60,000 மைல் கடந்து போகிற என்ன சொல்ற ரத்த நாளங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஓடிக்கொண்டே இருக்கிறது உங்க உடம்புக்குள்ள. ஆமென். 32 அடி நீளம் கொண்ட இன்டெஸ்டைன், குடலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இந்த காலை வேளையில. இதெல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் அப்படியே அழகா சிரிச்சுட்டு 32 பல்லும் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி இருக்கிறார், கொடுத்திருக்கார். யாராவது இன்னைக்கு பல்லு உடைச்சிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. வயசாகிறதோ நம்மளுக்கு ஏஜ்ல என்ன வேணா வரும். பல்லு கொடுத்தாரா இல்லையா? பிறக்கும் போது 32 பல்லு இருந்ததா இல்லையா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, he is given you the eyes like camera. Every time your eyes flash, it is taking a picture and sending it to the brain to be developed. தெரியுமா? உங்களோட எண்ணத்தை நீங்க கேப்சர் பண்றீங்களோ அது பிரெயினுக்கு போய் ரெஜிஸ்டர், அது டெவலப் பண்ணி உங்களுக்கு மறுபடி கொடுக்குது. நீ என்ன பார்க்கறியோ அதை தான் நீ யோசிக்கிற, நீ என்ன யோசிக்கிறியோ அதை தான் நீ செய்கிறாய். ஆமென். இதை பார்த்து நான் சொன்னேன், நன்றி ஆண்டவரே, என் கண்களை ஒவ்வொரு வாட்டி என்னால் ஃப்ளாஷ் பண்ண பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட தோராயமா 72 டைம்ஸ் பெர் மினிட் கர்த்தர் ஒரு ஆவரேஜ் ஹார்ட் பீட்டை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னும் உங்களோட இருதய துடிப்பு துடிச்சு கொண்டே இருக்கிறது. இதோட கர்த்தருடைய சுத்த கிருபை. இதைதான் நான் அற்புதமாய் பார்ப்பேன், இதைதான் நான் அடையாளமாய் பார்ப்பேன், இதைதான் நான் சாட்சியா பார்ப்பேங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாக்கு ஒன்று இருக்குதே, 100கணக்கான டேஸ்ட் உங்களை பண்ண வைக்குது இல்லையா? எத்தனை டேஸ்ட் இருக்குது, என்ன இனிப்பு, துவர்ப்பு, காரம், என்னென்ன 400 cups of sweets உங்களால டேஸ்ட் பண்ண முடியும் தெரியுமா? வித்தியாசமா 100கணக்கான டேஸ்ட் பட்ஸ் இங்க இருக்குதுங்க. அது மட்டும் எத்தனையோ 20,000 குட்டி 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 டைனி ஹேர் உங்க காதுக்குள்ள இருக்குது. உங்களுக்கு சத்தம், மேல உள்ள சத்தமும் கேக்குது, மெதுவான சத்தமும் கேக்குது. கரங்களை தட்டுறீங்களா? கர்த்தர் எவ்வளவு அழகாய் நம்மளை படைத்திருக்கிறார். சும்மா கண்ணாடியை பார்த்துட்டு பரு வந்தது, முடி வெள்ளை முடி ஆயிருக்குது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, பிக்மெண்டேஷன் ஆயிடுச்சு. ஏங்க, உள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி இத்தனை அங்கங்களையும் வேலை செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? இப்போ சொல்லுங்க, கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். மறுபடி லிண்டா சொல்கிறாள், உங்க பேரை போட்டு சொல்லுங்க, மறுபடி நான் சொல்லுகிறேன், நான் சந்தோஷமா இருப்பேன். நான் பலவீனமாய் உலகம் சொல்லலாம், மருத்துவர் சொல்லலாம், உனக்கு இது முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் சந்தோஷமாய் வைத்திருக்கிறேன், அதை நான் கட்டளை இடுகிறேன். இந்த காலை வேளையில I demand you to rejoice in me, in my presence. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். சரியா, நம்ம இன்னைக்கு காலையில போற வசனத்துக்கு போயிடலாம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27 உங்களுக்கு நான் இந்த மாதம் கொடுத்திருந்த வசனம், புத்தியுள்ள ஸ்திரீக்காகவே எழுதப்பட்ட ஒரு வசனம். இது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வசனம். அதுல இருந்து நான் சிலதை எழுதி உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். இதை ஏற்கனவே நீங்கள் எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. போன வாரமும் நான் இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? போன வாரம் வந்தவங்களுக்கு இது தெரியும். வாசிக்கிறேன். அந்நாளிலே உன் தோளில் என்று அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். உன்னத பாட்டுக்கு அப்புறம் எல்லாம் எடுத்துட்டீங்க இல்லையா? சொல்லுங்க, இன்னும் எடுத்துட்டு இருக்கீங்க போல. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27 உன்னத பாட்டுக்கு அப்புறம் வரும். சரியா? எத்தனை பேர் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு வாட்டி நான் உங்களோட சேர்ந்து வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? 1 2 3 ஒரே மாதிரி வாசிங்க. அந்நாளிலே உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும்.
அபிஷேகம் பல நுகங்களை முறிக்கும். ஆமென். 1 2 3 இல்ல, அது எப்படிப்பட்ட நுகமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகமானது அந்த நுகத்தை முறித்து போடும். ஆமென். கர்த்தர் ஒரு அழகான வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் the weight on your shoulders, நுகம் என்பது வெயிட்டுங்க, பாரம். கர்த்தர் சொல்ற the weight on your shoulders coming off today. ஆமென். இன்னைக்கு கலன்று போகிறது. இன்னைக்கு அந்த பார நுகமானது, உன் கழுத்தில் இருக்கிற நுகம், அது நீங்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய நம்ம ரெஸ்ட் பத்தி தான் நம்ம வாக்கு தத்தமே நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா? நானும் கொடுத்துருந்தேன், சிஸ்டர் எல்லாருமே இந்த வருஷ வாக்கு தத்தம் இளைப்பாறுதல். என்னைக்கு இளைப்பாறுதல் சொன்னோமோ நிறைய பேர் நுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், வித்தியாசமான நுகங்கள். ஆனால் அதுல கர்த்தர் அவங்களுக்கு அற்புதத்தையும் செய்திருக்கிறார். இனி அற்புதத்தின் சாட்சியை நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ அவங்களும் சாட்சி சொன்னாங்க, ஒரு நுகத்தை சொன்னாங்க, பலவீனமா இருந்த தேவையில்லாத சிந்தனை வந்ததுன்னு நீங்க சொன்னீங்க. நான் அப்பவே சொன்னேன், இந்த சிந்தனைக்கு நீங்க கண்ட்ரோலா, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதாங்க. நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத சிந்தனைக்கு நீங்க கட்டளை இடணும். புரியுதா? சோ இந்த பலவிதமான நுகங்கள். ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா? சுகத்தை கொடுத்தாரா? ஆமென். மரண பயத்துல இருந்து மீட்டெடுத்தாரா? கர்த்தர் விடுதலை கொடுத்தாரா? வருமானத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாரா? ஒவ்வொரு நாள் அவர் நம்மளை போஷித்து வழி நடத்துகிறார். அவரோட கிருபை போதுமானது. 2 கொரிந்தியர் 12 பவுல் சொன்ன மாதிரி, your grace is sufficient Lord, it's more than enough for this day. எனக்கு அது போதும் அப்பா அப்படின்றார். ஆனா என் காலில் என்ன குத்திட்டு இருக்கு? முள்ளு. என் மகிமைக்கென்று. ஆனால் அவர் கிருபை உங்களை தாங்கும், அது போதுங்க. நீங்க தான் சவால் இடணும். உங்க பிரெயினுக்கு கஷ்டம், இந்த படிக்கட்டு ஏறும்போது கூட கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கர்த்தர் ஒன்னே ஒன்று ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மறுபடி என்ன சொல்லுகிறார் என்றால், சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடி சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். அதை விட்டுடவே வேண்டாம். சோ இது ஏசையா புத்தகம் இல்லையா? சோ இது 10ஆம் அதிகாரத்துல வருது. ஏசையா எழுதப்பட்டது யாரால? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கிறேன். ஏசையா புத்தகத்தை யார் எழுதுனா? பயங்கர கஷ்டம், யோசிக்கணும் நீங்க. இதுக்கு அதுக்கு தானேங்க அப்படி வேணும்ட்டு சொல்றேன். ஏசையா புத்தகத்தை எழுதுனது யாரு? ஏசையா. ஆனா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க அங்க 3 ஏசையா இருந்தார்கள். அது தெரியுமா உங்களுக்கு? நல்ல வேதத்தை படித்து அதுல இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு இது புது நியூஸ் இல்லை. உங்களுக்கு புது நியூஸா? யாருக்கெல்லாம் இது புது நியூஸ்? இப்போதான் கேள்விப்படுறேன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்? அப்போ ஏன் கை தூக்கவே மாட்டேங்க? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்ல மாட்டேன். 3 ஏசையா எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படி 3 ஏசையா சொல்றாங்க? சிலவங்க சொல்றாங்க வேற நபர் ஒரே பேர்ல எழுதப்பட்டது. அப்படியும் இல்லை. சிலவங்க சொல்றாங்க, சில பண்டிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. சரியா? முதல் ஏசையா எப்போ எழுதுறான்னா, அசரியன் கிங் எப்படி சொல்வீங்க? அசிரியன் ராஜா மிரட்டி கொண்டிருக்கும் பொழுது முதலாவது ஏசியா புத்தகம் எழுதப்பட்டது. முதலாவது ஏசியா அதை எழுதினார். சரியா? அதுக்கப்புறம் பாபிலோனியன் சிறையிருப்புல டியூரிங் த எக்ஸைல், அப்படின்னா சிறையிருப்பு மத்தியில என்ன பண்ணப்பட்டது? 2வது ஏசியா எழுதினார். அதுக்கப்புறம் சிறையிருப்புக்கு வெளியே வந்த பிறகு 3வது ஏசையா. இதை ஏன் இப்படி 3ஆ பிரிச்சாங்கன்னா, 3 காலங்கள் காமிக்குதான். அதை ரெஜிஸ்டர் பண்ணும் போது, அதை உறுதி செல்லும் போது காலங்கள் மாறுகிறது. அப்ப அவர் வயசை பார்ப்பாங்களே, இவர் இவ்வளவு நாள் எழுதியிருக்க முடியுமா அப்படி என்று. புரியுதா? அதுல முதல்ல பாத்தீங்கன்னா, முதலாவது ஏசையா எழுதுனதுன்னா 1 இருந்து 39. அப்புறம் ஏசியால எத்தனை அதிகாரம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? 60. அதனாலதான் ஏசியாவை என்ன சொல்லுவாங்க? அது ஒரு மினியேச்சர் குட்டி எடுக்க பார்த்தா சொல்லிட்டீங்க, குட்டி பைபிள். இட்ஸ் a miniature பைபிள். கரெக்டா? அதுலயும் 66 அதிகாரங்கள் இருக்கும். அதுல இந்த முதல் ஏசையா எழுதும் போது 1 இருந்து 39 அதிகாரம் எழுதுறாரு. அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்தவித சந்தோஷமும் சமாதானமும் இருக்க போறது இல்லை. எல்லாமே கர்த்தருடைய ஜனங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கடினமான வார்த்தை, நியாயம் தீர்க்கிற வார்த்தை.
அங்க நீங்க சமாதானத்தை தேடினா கூட உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கிடைக்க. எல்லாமே கர்த்தர் கண்டித்து வைத்திருக்கிற வார்த்தை. அதனால நீங்க உலகத்துல யாரு கேட்டாலும் ஏசாயா எங்களுக்கு பிடித்த புத்தகம், ஆனா 40வது அதிகாரத்து மேலதான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலதான் சொல்லுவாங்க, ஐயோ என்ன வார்த்தை கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கார். ஏன்னா 2வது ஏசாயா என்ன எழுதியிருக்கிறாருன்னா, சிறையிருப்புக்கு வெளில அப்படின்னா எல்லாமே கர்த்தர் உங்களை எப்படி எல்லாம் சந்தோஷம். ஃபேவரட், த மோஸ்ட் ஃபேவரட் புக், த மோஸ்ட் ஃபேவரட் சாப்டர்ஸ் என்ன வருது, அதாவது என்ன சொன்ன 40க்கு மேல வருது. 55லேருந்து 66 தான் 3வது, 55 அதிகாரத்துலேருந்து 66 அதிகாரம் தான் 3வது ஏசாயா. இது எக்ஸைலுக்கு அப்புறம். ஸோ இதுக்கு வாசிக்கும் முதல்ல என்ன ஆகுதுன்னா சந்தோஷமாய் என்ன ஆகுது முடியுது. ஆனா 1லேருந்து 39 அப்படி கிடையாதுங்க, பயங்கர கடினமா இருக்கும். அதுலயும் சொல்ல போனா 1லேருந்து 9ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். அதுவும் நீங்க நிஜமாவே துயரத்துல எடுத்து 1லேருந்து 9 கிழிஞ்சது போ கன்ஃபார்மே பண்ணிடுவீங்க பிரச்சனையை. நிறைய வாட்டி அப்படி பண்ணியிருக்கிறீங்களா? கரெக்டா நம்ம ரொம்ப கவலையா இருக்கும் போது தான் பயங்கரமான வசனம் வரும், ஐயோ அப்போன்னு எச்சு முழுங்குவீங்க. ஒரு மாதிரி உடனே கட்ட கட்ட கட்டன்னு நியூ டெஸ்டமென்ட் திருப்பி ஏதாவது நல்ல ஒரு ப்ராமிசிங் வேர்ஸ் சங்கீதத்தை எடுத்து எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கீங்க? முந்தியெல்லாம் நானே சின்ன வயசுல பண்ணி என்ன இது எடுத்ததும் இந்த திட்டுறாரு, மம்மி டாடி கூட இப்படி திட்ட மாட்டாங்களே, கிட்டத்தட்ட இப்படி துப்பிட்டாங்களேன்ற மாதிரிலாம் இருக்கும். கர்த்தர் தனக்கு பிடித்தமானவர்களை தான் என்ன சொல்றது சிட்சிக்கிறாரா, கண்டிக்கிறது. The Lord chastens whom he loves ன்னு இருக்குது எபிரேயர் 12. யாரை ரொம்ப விரும்புறாரோ அவரை கண்டிக்கிறார். அதனால அந்த கண்டிப்பை உங்களுக்கு சுதந்திரமா எடுத்துக்கோங்க. என்னுடைய தகப்பன் என்னை கண்டிக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை திருப்பிடாதீங்க. ஏன்னா நான் எப்பவுமே சொல்றேன் 1லேருந்து 9 கடினமா இருக்கும். சில நேரம் உங்க வாழ்க்கையில 1லேருந்து 9 அதிகாரம் உங்க வாழ்க்கையே எடுத்துக்கோங்க, உங்க வாழ்க்கையின் வயசை எடுத்துக்கோங்க, அதுல உங்களோட வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தை 9 அதிகாரமா பாருங்க. 9 அதிகாரமும் பலவீனப்பட்டு இருந்தாலும், பயங்கரமான டவுட்ஸ் உங்க வாழ்க்கையில போயிட்டு இருந்தாலும், கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றார் 9 அதிகாரத்துல நான் உன்னை என்ன பண்ணிருக்கலாம், நீ பண்ண பாவத்துக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கல, அதனாலதான் ராஜாக்கள் வந்து மிரட்டுறாங்க, சிறையிருப்பு பண்றாங்க. 9 அதிகாரத்தையும் நம்ம நினைக்கணுங்க. காலையில எழும்பி நினைச்சீங்கன்னா நன்றி தானாவே வரும். புரியுதா? கர்த்தர் நம்மளை ஒடுக்கி இருக்கலாம் அந்த 9 அதிகாரத்திலயும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ 9 அதிகாரங்கள் இருக்கு. அதான் நீங்க உங்க வயசு கூட வேணாம், போன வருஷமே 9 அதிகாரத்தை நீங்க பண்ணிட்டு வந்திருப்பீங்க கர்த்தருக்கு பிடிக்காதது. கர்த்தர் உங்களை ஒடுக்குவதற்கு பதிலாக அவர் உங்களை அணைத்தார். ஆமென். ஆனா கர்த்தர் என்னதான் கோபப்பட்டாலும், இன்னைக்கு கூட பாடணும் இல்லையா சங்கீதம் 30, அவர் கோபம் ஒரு நிமிடம், ஆனால் அவர் கிருபையோ தயவோ நித்திய வாழ்வு. 9 அதிகாரம் வரைக்கும் தான் ஆண்டவருக்கு கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியுது உங்க மேல. அதுக்கப்புறம் உங்க முகங்களை பார்க்கிறார், உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். என் குழந்தை இப்படி இதுக்கு மேல அவ படக்கூடாதுன்னு கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு 10வது அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். இந்த 1லேருந்து 39 பயங்கர மேடு பள்ளமா இருந்தாலும் 10ஆம் அதிகாரம்னு ஒண்ணு கொடுத்து அதுல 27வது வசனம்னு ஒண்ணு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த செய்தியின் தலைப்பை நான் இங்க பதிவு செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் 10வது அதிகாரத்தை கர்த்தர் தொடங்கி விட்டார். ஆமென். இவ்வளவு நாள் 9 அதிகாரங்களை சந்திக்காதவங்க இன்னைக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்க. 9 அதிகாரத்தை அனுபவித்து கர்த்தர் விடுதலையை பண்ணினார்னா நீங்க ஆமென் சொல்லணும். ஆமென். 9 அதிகாரங்களை நான் அனுபவிக்கவே இல்லவங்க அமைதியா உட்காருவீங்க. ஆனா 9 அதிகாரத்தையும் நான் அனுபவிச்சேன், கர்த்தர் என்னை மன்னித்தார் சொன்னவங்க இப்ப ஆமென் சொல்லுவீங்க. ஆமென். எத்தனை பேர் சாட்சியா இருக்கீங்க? I had 9 chapters in my life. 9 chapters of disobedience, கீழ்ப்படியாமை. 9 chapters of மேட்டிமை, பெருமை. 9 chapters of நானே. 9 chapters of பலவீனம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு 10வது அதிகாரத்தை தந்து சொல்லுகிறார். 10:27 இன்னைக்கு உன்னுடைய நுகம் அந்த வெயிட் ஆனதை நான் நீக்க போகிறேன். அதை உன் கழுத்துல இருந்து நான் எடுக்க போறேன். போதும் அந்த வெயிட், போதும் அந்த burden, நீ போன சஃபரிங் போதும். This is your 10th chapter in life. ஆமென். எவ்வளவு நல்லவர் பாருங்க. சோ இனி காலை வேலையில எவ்வளோ டிராஃபிக் இருந்திருக்கும், சமையல் வேலை இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு சமையல் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வீட்டுக்கு
நீங்கள் போகிறீங்கல்ல, அதனால் அவ்வளோ இருந்தாலும் காலையில் நீங்கள் சமைச்சிருக்கணும், பிள்ளைகளை அனுப்பியிருக்கணும். என்ன டென்ஷன் இருந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும் கரெக்டாக ஓடி வந்தீங்களா இல்லையா? 10 மணிக்கு டெபோராக்கு, இப்போ 9க்கே வரீங்க. உங்களுக்காக நீங்களே கரங்களை தட்டுங்க. ஆமென். நீங்க கரெக்டா என்ன இருந்தாலும் ஓடி வந்ததுனாலே கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட 10வது அதிகாரத்தின் பேஜ். இவ்வளோ நாள் நான் 9 சாப்டர்ஸ் தாங்க பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் லைஃப்ல. இனி கர்த்தர் இங்க பாருங்க அழகா 10வது அதிகாரத்தை உங்களுக்கு திருப்புகிறார். ஆமென். He is turning the page. அதுக்குள்ள போலாமா? அதுக்கப்புறம் இதுல வருதெல்லாம் நுகங்களை பற்றி தான் இருக்கிறது. நுகம்னா உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். அந்த ஃபோட்டோ கூட நான் கொடுத்துருக்கேன், நான் சொல்லும் போது திவ்யா போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி இந்த நுகமானது, சில நுகம் வந்து கர்த்தர் நம்மளை உருவாக்குறதுக்காக கொடுக்கலாம். சில நுகம் சத்ரு உங்களுக்கு ஏற்படுத்தலாம், தாங்கி கொள்ள முடியாத நுகம். இது 2வது தான் நான் பார்க்குறேன். நம்மளை தாங்கி கொள்ள முடியாது தான் என்ன பண்ணும், தோளில் உட்காந்துட்டு தொல்லை பண்ணும், பாரமாக இருக்கும். கழுத்து என்ன பண்ணும், கஷ்டப்படும். இங்கே திருப்ப முடியாது, அங்கே திருப்ப முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. சத்ருவானவன் கொடுக்க. ஆனா கர்த்தர் ஒரு நுகத்தை பேசியிருக்கிறார் மத்தேயு 11. என்ன நுகத்தை சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு, நல்ல சத்தமா அந்த இளைப்பாறுதல சொல்லலாமா? பிசாசு கிட்ட நீங்க அவனை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவன் உங்களை ஞாபகப்படுத்தக்கூடாது. உங்க வியாதி, நோய், வருமானம் சரியில்லை, இது சரியில்லை, வேலை சரியில்லை. நீங்க சொல்லணும், எனக்கு கர்த்தர் இளைப்பாறுதல் கொடுத்து விட்டார் என்றால் கொடுத்து விட்டார். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இளைப்பாறுதலை நான் சுதந்திரித்து விட்டேன். ஆமென். அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நுகத்தை பார்த்தீங்களா? ஏசியா 10:27க்கும் இந்த நுகத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதுவும் நுகம் தான், அதுவும் நுகம் தான். இதுவும் வெயிட்டு, அதுவும் வெயிட். இது என்ன வேற வெயிட்டாங்க? இது பிளாஸ்டிக்ல செஞ்ச நுகமா? அது பலகையில செஞ்சது, இது பிளாஸ்டிக்ல செஞ்சதா? இல்லையே. ரெண்டுமே என்னது? சேம் நுகம். ஏசியா 10:27 தயவு செய்து தூங்காதீங்க. அது என்னுடைய ஆவியை ரொம்ப கலைக்குது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. வீட்டில் தூங்குங்க, டைமுக்கு தூங்குங்க. யார் சொன்னா உங்களை தூங்கக்கூடாது? பெட்ரூம்ல யாராவது வந்து உங்களை எழுப்பி விடுறாங்களா? பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறீங்களா? யாராவது பாடி கார்டு வச்சிருக்கீங்களா? நான் கண்ணை முன்னால் எழுப்பு, காலைல நீ செய்யணும், வேலை செய்யணும். யாராவது உங்களுக்கு சொல்றாங்களா? இனி அந்த சத்ருவை விரட்டுங்க. எனக்கு கர்த்தர் ஒரு கூரையை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு படுக்க சாய ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அரண்மனையை கொடுக்கல, ஆனா கர்த்தர் இன்னும் எனக்கு கூரையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சாய இடத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல சூழ்நிலை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தை நான் உறங்குவேன். உறங்க வேண்டிய நேரத்துல புத்தியுள்ள ஸ்திரீக்கு வர்றதே பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு அவங்க சொன்னாங்க இல்லையா, மருந்து நீங்க எடுக்காம. நானும் நிறைய வாட்டி என்னோட ஃபுல் பாடி செக்அப் நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணோம். இன்னைக்கு புத்தி இல்லாம நம்ம என்னெல்லாம் பண்றோம் தெரியுமா? எதுக்காகவோ நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். முக்கியமான விஷயத்தை விட்டுடுறோம். அந்த ஓட்டத்துல என்ன பண்றோம்? இன்னைக்கு டெஸ்ட் எடுக்காதனால ஒரு இடத்துல வந்து அது காமிச்சது. உடம்பே பாவங்க. இந்த குடல் பாவம், 32 அடி இருக்கிற குடல் பாவம். அது சொல்லும், இப்படி போட்டு திணிக்கிறிய வயிற்றுல, என்னை பார்த்தா பாவமா இல்ல? நீ இப்படி திணிக்க என்னோட என்னது 60,000 ரத்த நாளங்கள் போய் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுமா உன் பிரெயின்ல. ஏமா எழும்பி ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிய. 2 லிட்டர்னா 8 கிளாஸ் தண்ணி உன்னால குடிக்க முடியாதா ஒரு நாளைக்கு? குடிச்சுதான் இதை தேத்திக்கோ. ஏன் உடம்பு கதறி பாக்குது. நம்ம கீழ்படுகிற மாதிரி இல்லை. நல்ல ஒரு கட்டு கட்டுறோம், கண்ட நேரத்துல கட்டிட்டு பிளாட் பெட்ல தேவையில்லாத நேரத்துல தூங்குறது, தேவை உள்ள நேரத்துல தூங்குறது இல்லை. கடைசியில் ஒரு நாள் அந்த உடம்பு என்ன பண்ணிடுது, அதுக்கு முடியல. ப்ரெஷர் பாவம், அந்த ரத்தம் போகாம ஐயோ இயேசுவின் நாமத்துல பிபியை நான் முறியடிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல சுகர். யாரு சுகர் பிபி? எல்லார் உடம்புக்கும் சுகர் வேணும், எல்லா பாடியிலயும் ப்ரெஷர் இருக்கணும், பிளட் ப்ரெஷர். ஏன்னா ஏறக்கூடாது இறங்கக்கூடாது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம இல்லாத பொல்லாத வேலையை பண்ணி உடம்ப கெடுத்து வச்சு இந்த வயசுல இப்படி நின்றுட்டு இருக்கிறதுக்கு, இதுக்குதான் புத்தியுள்ள ஸ்திரீ எடுத்துட்டு இருக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீகளே, டைமுக்கு தூங்குனீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை தியான நேரத்துல தூங்கக்கூடாது. அப்படி பார்த்தா இப்போ என் மன நிலைமையில, என் உடம்பு நிலைமையில நீங்க இங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வார்த்தை பேசி இருக்க கூட முடியாது. அந்த நிலையில தான் நான் நிக்கிறேன். அன்னைக்கு கூட உங்க பிரேயர்ல நான் சொன்னேன், எனக்கு இருக்கிற இம்பேலன்ஸும் டிசீனஸ்க்கு நீங்க 2 வார்த்தை கூட தாண்டி இருக்க மாட்டீங்க. ஆனா யார் எனக்கு இப்ப பலத்தை கொடுத்து நிக்க வைத்திருக்கிறார்? தேவாதி தேவன். அவர்கிட்ட கேளுங்க. தூக்கம் வரக்கூடாது, அது சத்ருவின்
எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா, வெளியில இருந்து யாரா பிரசங்கம் பண்ணி கூப்பிட்டாலும் சொல்றாங்க தூங்காதீங்கன்னு, கிண்டலா பாக்குறாங்க. சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எத்தனை நல்லா இல்லைங்க அது. நான் லைவ்ல இது சொல்லக்கூடாது, நான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க தூங்காம, அவங்க பாட்டுக்கு இதை ரிசீவ் பண்ணிருக்காங்க. எனக்கு உங்களுக்கும் போய் சேரணும், உங்களுக்காக எழுதிட்டு வரேன் இல்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கண் விழித்து கேட்க வேணாமா, தூங்குற நேரத்துல தூங்குங்க, மாத்திரை போடுற நேரத்துல போடுங்க, ஒழுங்கா ஒவ்வொரு மாசம் 6 மாசத்துல ஒரு தடவை டாக்டர் செக்அப்னா போய் பண்ணிட்டு வாங்க. ஏன் டாக்டர் ஆண்டவர் டாக்டரை படைக்கலையா? டாக்டர் சத்ருன்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த காலத்துல. இயேசு கிறிஸ்து தான் டாக்டரே படைத்திருக்கிறார். அப்போ ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார்ல, ஏன் நம்ம டாக்டர்ஸ்க்கு நன்றி சொல்லக்கூடாது? இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய எத்தனையோ பேரை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல. சரியாக ஞானமாக பயன்படுத்திக் கொள்வேன். எனக்கு தெரியும் கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை தாங்கும். அவர் தான் பரம வைத்தியர். அதே பரம வைத்தியர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். புரியுதாங்க? ஸோ வசனம்ன்ற நேரத்தில் தூங்காதீங்க. அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற விஷயமா இருக்கிறது. முக்கியமா இங்க இருந்து பிரசங்கம் பண்ணும்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு போவாது எங்களுக்கு. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த நுகம் லேசான நுகம். ஏன் 2 நுகமும் ஒண்ணு, ஆனா இந்த நுகத்துல இளைப்பாறுதல் இருக்கு, அதை எடுத்துக்கோ, அதுல இருந்து நீ கத்துக்கோன்னு ஏன் இயேசு சொல்லுகிறார் என்றால், அந்த படத்தை போடுங்கம்மா. நான் ஒரு படம் கொடுத்தேன் பாருங்க. இனிமே உங்களுக்கு படமா போட்டு உங்களை எழுப்பி வைக்க போறேன். இதுல என்ன தெரியுதுங்க? 2 குரங்கு தெரியுதாங்க. கண்ணு தெரியுது. அப்ப எல்லாருக்கும் கை தட்டுங்க. உங்க எல்லாருக்கும் கண்ணு தெரியுது. எங்க அப்பா மாதிரி கை தட்ட, என்ன இப்படி தட்டிட்டீங்க அப்படிலாம் கேட்க மாட்டேன், கை தட்டுங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு பேர் என்ன? மாடு. முடிந்த அளவுக்கு மாடை சாப்பிடாதீங்க. மாடா இருக்கட்டும். இந்த மாடு என்ன பண்ணுது? 2 பேருமே யார சுமந்துட்டு இருக்காங்க? நுகத்தை சுமந்துட்டு. ஆனா இயேசு ஒரு நுகத்தை சொல்றார். ஏன் நுகத்தை நீ சுமந்து கொண்டு நீ கற்றுக்கொள் என்றார். ஆண்டவரே, நீங்க ஏற்கனவே எனக்கு ஒரு நுகத்தை கொடுக்குறீங்க, ஒரு யோகா, அதுல எப்படி கத்துக்கொடுக்குன்னா, ஒரு மாடு இடத்துல உங்களை போட்டுட்டு இன்னொரு நுகம் சுமக்கிறது இயேசுவானவர். ஆமென். அவர் உங்கள் நுகத்தை சுமந்து கொண்டு போக 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 உங்கள் வாழ்க்கையின் பயணம் அவரை பார்த்து 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 கத்துக்கிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் அவ்வளோ நுகத்தையும் ஒருத்தர் சுமந்து கொண்டே இருக்கிறார். நீ வெறும் இளைப்பாரு. கர்த்தர் சொல்றார், நீ என் கூட வர மாதிரி இருக்கும், என் நுகத்தை சுமக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது முழுமையாய் சுமந்து கொண்டு இருக்கிறது நானே கர்த்தர். ஆமென். அது உனக்கு லகுவாய் தான் இருக்கும். இட் வில் பி ஈஸி என்றார். So that journey will be successful. அந்த ஜேர்னி லட்சிய கரைக்கு உன்னை கொண்டு போய் விடும். ஏன்னா நீ யாரை பார்த்து பார்த்து போயிட்டு இருக்கிறீங்க? உங்க பக்கத்துல ஒருத்தர் உங்களுக்காக சுமந்து கொண்டே இருக்கிறார். அவர் சுமக்கிற தேவன் அல்லவா? ஆமென். He's a God who carries you, sustains you. Amen. அதான் நம் கர்த்தர். இன்னைக்கு இந்த நுகத்தை பத்தி தான் 3 பாயிண்ட்ல முடிக்க போறேன். எனக்கு டைம் இருக்குது, நல்ல வேலை. 3 பாயிண்ட் ரொம்ப சுருக்கமான செய்தி தான் இது. சரியா? முதலாவது, இந்த நுகத்துடைய வடிவமைப்பு எழுதிக்கோங்க. The shape of the yoke. நிறைய பேர் இந்த வசனத்தை நம்ம நிறைய பிரசங்கங்கள்ல நீங்க கேட்டிருக்கலாம், நானே நிறைய கேட்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் என்கிட்ட குறிப்பிட்டு பேசினது நுகத்தை பற்றி மட்டும். இந்த நுகத்தை பற்றி நீ இன்னும் என்ன பண்ண வேண்டும்? படிக்க வேண்டும். இந்த நுகத்தை இன்னும் என்ன பண்ண வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனக்கு உணர்த்தப்பட்டது. அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நான் பகிர்ந்து கொண்டாலும் நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், ஆவியானவர் தாமே இங்க வெளிப்படுவாராக. ஆமென். அவர் உங்களுக்குள்ள பேசுவாராக. அவர் அந்த நிலத்தில் நல்ல விதையை போடுவாராக. அந்த விதையானது நல்ல விருட்சமாய் வளரும். அந்த விருட்சமானது பல பேருக்கு அடைக்கலத்தை கொடுக்கும், போஷிக்கும். அதுதான் நீங்க. அந்த விருட்சம் தான் நீங்க. நீ கர்த்தர் இந்த வார்த்தை அப்படியாய் பிரயோஜனப்படுத்துவார் என்று முதலாவது நான் ஆவியானவருக்கு என்னை தாழ்த்தி கொள்கிறேன். ஆமென். சோ இந்த நுகமுடைய வடிவமைப்பு பாருங்க. அங்க பாத்தீங்களா? அதோட டிசைன், அதோட ஷேப்பை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரே இதுதான், ஆனா 2 விதம் உங்களுக்கு தெரியும். ஒண்ணு அது மேல அந்த பலகை மாதிரி ஒரு நீட்டை கட்ட, அதுக்கப்புறம் அது கழுத்துல 2 ஒரு காரியம் அதுக்கு கழுத்துல போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா, என்னதான் ஷேப் எல்லாம் நீங்க பார்த்துட்டாலும் இன்னைக்கு சத்ருவானவன் உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி, பிள்ளைகளால டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். பிள்ளைகளை பின்னாடி எடுங்க. எனக்கு எது பார்த்தாலுமே டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நான் இப்போ ஒவ்வொரு இடம் போகிற போதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நீங்கள் ஜாலியாக இருந்துட்டு போங்க, எனக்கு அது ஆசை. பட் பிரசங்க அப்போ தயவு செய்து கவனமாயிரு.
பிசாசு நமக்காக எப்படி நுகத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறான். அப்படின்னா கஸ்டம் மேட் ஷேப் நுகத்தை உங்களுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், செஞ்சிருக்கான். தேவனை நான் மெஷர்மெண்ட் வச்சு பேசினேன்ல, பிசாசும் என்ன பண்ணியிருக்கிறான், நமக்கு சத்ருவானவன் இவங்களுக்கு இந்த மாதிரி நுகம், விஜயாக்கு இந்த மாதிரி நுகம், எஸ்தருக்கு இந்த மாதிரி நுகம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஷேப்ல வடிவம். நீங்க முதல்ல இருக்கனால தான் உங்க பேர் குறிப்பிடப்படுகிறது சிஸ்டர்ஸ், சரியா? அதனால எங்களையே சொல்றாங்க, நாங்களே சர்ச்ல லைட் ஹவுஸ் மாதிரி நிக்கிறோம் நினைக்காதீங்க, வேற வழி இல்லை, எங்களுக்கு முதல்ல இருக்கீங்க. வேற யாராவது முதல்ல உட்காந்தா அவங்க பேர் வரும். ஸோ அதனால அந்த ஷேப் என்ன பண்றான், கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கிறான். ஆனால் இதுல கஸ்டமைஸ் பண்ணும் போது அந்த ஷோல்டர்ல அவன் பார்க்கறான், என்ன பார்க்கறான்னா, இது கரெக்டா இவங்க ஷோல்டர்ல உட்காருமா. இப்போ இந்த மாடுகளுக்கு ஒவ்வொரு மாடோட கழுத்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுல இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு என்ன சொல்றது அளவுல இருக்கும். அது வரத்துக்கு பாருங்க, என் வாயில அளவு வரல, ஒவ்வொரு சைஸ்ல இருப்பாங்க இவங்கெல்லாம். ஒரு மாடு கழுத்து என்ன இருக்கும், நல்ல ஓட்டகம் மாதிரி இருக்கலாம், ஒன்று கொழுத்து போய் இருக்கலாம், ஒன்று தொங்கிக்கிட்டு இப்படியே இருக்கலாம். அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க என்ன பண்ண வேண்டும், நுகத்தை உருவாக்க வேண்டும். அதே மாதிரி சத்ரு உங்களை கழுத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன பண்ணியிருக்கிறான், நுகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான். அவன் ஏன் வைத்திருக்கான்னா, இதை போட்டாதான் இவங்க கழுத்துல என்ன பண்ணும், டக்குன்னு போய் என்ன பண்ணும், உட்காரும். இது உட்கார்ந்த பிறகு அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க என்னவாயிடுவாங்க, பலவீனப்பட்டு போவாங்க. நுகம் போட்டதான் நல்ல பலனா நடக்க முடியுமாங்க, பலவீனப்பட்டு போவீங்க. அதுக்குதான் சத்ரு இவ்வளவு போராடுகிறான். ஆனால் இனி காலை வேளையில கர்த்தர் என்ன உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறார் என்றால், நுகமானது அவன் தயாரித்து உங்க கழுத்துல போட்டது நீங்க பலவீனன் என்று அவன் போடல, நீங்க கர்த்தருக்குள் பலவானாய் அவன் பார்த்ததினாலதான் அந்த நுகத்தை உங்களுக்கு டிசைனே பண்ணியிருக்கிறான். ஆமென். நீங்க கேட்கலாம், உலகத்துல இருக்கிறவன்லாம் நல்லா இருக்கானே, அவன்லாம் ஜாலியா இருக்கிறான், ஒரு சிக்னஸ் இல்ல. கர்த்தருக்காக ஊழியம் செய்றவர், கர்த்தருக்காக எழுந்து நிற்கிறவர்கள் ஏன் பலவீனப்பட வேண்டும் என்றால், சத்ரு அவர்களை பார்த்துதான் பயப்படுகிறான். ஆமென். ஏன்னா God knows இந்த ஷோல்டர் சாதாரண ஷோல்டர்ல, தட்டி சொல்லுங்க, என்னுடைய தோல் சாதாரண தோல் அல்ல, கர்த்தர் எனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். சத்ரு எங்க பொறுப்பையும் அசைன்மெண்ட்டையும் பார்க்கறானோ அங்கதான் உங்களுக்கு நுகத்தை வடிவமைக்கவே ஆரம்பிக்கிறான். ஆமென். சாதாரண கழுத்துல எல்லாம் அது இறங்காது, பார்த்துக்கோங்க. நமக்கே எரிச்சலாகும், என்னடா நானா. இனி எரிச்சல் படாதீங்க, பொறாமைப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த காலை வேளையில அபிஷேகம் பல நுகங்களை முறிக்கும் என்றால், யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோ அவர்களுக்கு தான் இந்த கஷ்டம் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் அது நிலைக்காது, அது அவனுக்கு தெரியாது. ஆமென். So this yoke is not created because you're weak, it is created because you're capable. நீங்கள் திறமை உள்ளவர்கள், உங்களால் செய்ய முடியும் என்பதை தடுக்கவே சத்ருவானவன் இதை படைத்திருக்கிறான், உருவாக்கி கொண்டே இருக்கிறான். ஒருபோதும் இந்த நுகத்தை கண்டு கலங்க வேண்டாம். ஆமென். அதுல பாருங்க, இந்த யோசேப்பை சொல்லணும்னா எப்படிப்பட்ட நுகத்தை அந்த வாலிப நாட்கள் அவன் சுமந்திருப்பான் இல்லையா, 13 வருஷம். அவனுக்கு அந்த வயசுக்கும் அந்த நுகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன மாதிரி நுகத்தை யோசேப்பு சந்திச்சான், நிகார் அது என்ன சொல்ல, ரிஜெக்ஷனுக்கு என்ன சொல்வீங்க, ஒதுக்கி வைக்கப்பட்டான். ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நுகம்தான் யோசேப்பு மேல இருந்தது. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார், இது ஒதுக்கி வைக்கப்பட்ட நுகம் இல்ல, இவன் இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட நுகத்தை சுமந்ததற்கு காரணமே என்னது, இந்த நுகம் எப்படிப்பட்ட நுகமாய் நான் மாற்ற போகிறேன் என்றால், ஒரு தலைமைத்துவத்தை அவன் தோல்ல நான் கொடுக்க போகிறேன். ஆமென். ஒரு பெரிய பொறுப்பை அவனுக்கு கொடுக்க போறேன். இந்த தேசத்துல அவன் தான் எஸ் சொல்லணும், அவன் தான் நோ சொல்லணும். நோ சொன்னா அங்க நோ, எஸ் சொன்னா எஸ். இன்னைக்கு அந்த பரலோகத்தின் ராஜ்யத்தின் சாவியை கர்த்தர் உங்க கரத்துல கொடுக்கிறான். நீங்க இங்க பூட்டினா அங்க பூட்டப்படும், நீங்க இங்க திறந்தா அங்க திறக்கப்படும் என்ப லீடர்ஷிப், தலைமத்துவத்தின் நுகத்தை, இந்த நுகத்தை எடுத்து கர்த்தர் அதை உங்கள் தோளில் வைக்கிறார். ஆமென். இவன் இந்த மாதிரி, அதனால ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட நுகம் நீங்க அனுபவிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில, நான் சொல்றேன், அதை இன்னியோட எடுத்துருங்க. அது திருப்பி பிசாசு பொய் சொல்லுகிறவன். நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். அந்த ஒதுக்குனா நான் லோன்லி, எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா பயங்கரமான பச்சை பொய். ஆமென். இந்த கலர் பச்சை பொய் சொல்றான்.
உங்களுக்கு யாருமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நல்லா பார்த்துக்கோங்க, செம்ம பொய் சொல்கிறோம். ஆனால் இது நம்ம வந்து நல்லதுக்கு போட்டிருக்கிறோம். நல்ல வேலை எனக்கு அதை ஹிண்ட்டு கொடுக்குறீங்க. இது எதுக்கு போட்டிருக்கிறோம்? அறுவடைக்கு போட்டிருக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகணும்னா என்ன பச்சை வரணும்? கிளி பச்சையா? அந்த மாதிரி பச்சை பொய் சொல்லுவோம். இது அறுவடையின் பச்சைங்க. அது வேற தப்பா நினைச்சிடாங்க, யாரை திட்டி தொலையாதீங்க நீங்க. இது வேற லைவ்ல போறனால. சோ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறா? உங்களுக்கு தலைமத்துவத்தின் ஒரு பொறுப்பை உங்க தோளில் வைத்த நாள் தான் யூ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட்டுங்க. இந்த சபையில மட்டும் இல்ல, உங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு கர்த்தர் ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா சிஸ்டர் விஜயா இந்த உலகத்துல இல்ல, சிஸ்டர் எஸ்தர் வந்திருக்கவே மாட்டீங்க. இந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றி முடிப்பதற்கு தான் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ற நேரத்துல உங்களுக்கு யார் பண்றாங்க? இவன் அழகா வடிவமைத்து வைக்கிறான். ஆனால் இன்னொரு ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணுவோங்க, மனசுல நினைச்சுக்கணும், என்னன்னா நான் பலவீனப்படுறதுக்காக இது எனக்கு கொடுக்கப்படலை, நான் பலவனா இருக்கிறனால தான் சத்ரு என்ன பண்ணுகிறான்? நுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக அவர் நடத்துவார். ஆமேன். அதுதாங்க ஜேர்னி, அதுக்கு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவதுக்கு நம்ம போகிறோம், சரியா? அதுக்கு முன்னாடி யோபு கூட நீங்க பாருங்க. நான் யோபு எல்லாம் எழுதி வச்சிருந்தேன், ஆனா நான் டைமை பார்க்குறேன். பட் நான் நினைக்கிறேன் இன்னும் இருக்குது. நான் நீங்க எல்லாருமே இங்க கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் தாவீதுக்கு எப்படிப்பட்ட நுகம் கொடுக்கப்பட்டது? காத்திருப்பின் நுகம். காத்திருப்பு நுகம்னா அவன் வந்து அவனை சீக்கிரம் அபிஷேகம் பண்ணியாச்சு சாமுவேல் வந்து. ஆனா ராஜா உடனே ஆயிட்டானா? என்ன போராட்டம் பார்த்தீங்களா? அழைக்கப்பட்டுட்டீர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீர்கள், தேவனால் ஒரு ஊழியக்காரனை வைத்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டு அபிஷேகம். ஆனா அவன் போய் அந்த சிங்காசனத்துல உட்கார்ற வரைக்கும் எவ்வளோ பேர் துரத்தி, எவ்வளோ போராட்டம், ஓடிக்கொண்டே இருந்தான். எங்கெல்லாம் ஓடிக்கொண்டு மறந்தான்? கேவ்ஸ் என்ன சொல்வீங்க தமிழ்ல? குகையில போய் வந்து மறைச்சிக்கிட்டு தன்னை அவன் ஒரு பைத்தியக்காரன் போல ஆகி டிப்ரெஷன் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. இதெல்லாம் சங்கீதம் வாசிக்கும் போது சந்தோஷமா வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களே, அவனோட அவ்வளோ கூக்குரலும் ஏக்கங்களும் வாஞ்சைகளும் போராட்டங்களும் தான் நாங்கள் சந்தோஷமாய் வந்திருக்கிறோம். காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று தாவீது எழுதுகிறான். ஆமென். நீ எனக்கு வெயிட்டிங் என்ற நுகத்தை கொடுக்கலாம், காத்திருப்பு என்ற நுகத்தை கொடுக்கலாம். நான் அதை காத்திருப்பா பார்க்கல, நான் கர்த்தருக்குள்ள அந்த காத்திருப்புல மன மகிழ்ச்சியோட போகிறேன். ஆமென். அப்படி மன மகிழ்ச்சியோட காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை எங்க? ராஜாவின் சிங்காசனத்துல உட்கார வைத்தார். தாவீதின் ராஜாவின் கோத்திரத்துல இருந்து இன்னைக்கு ரட்சகர் நமக்கு வந்திருக்கிறார். ஆமென். காத்திருப்போட பலனை பார்த்தீங்களா? நுகம் செல்லவே இல்லைல்ல. பிசாஸ் நமக்கான அவனுக்காக பண்ணப்பட்ட நுகம் வந்து என்ன ஆச்சு? அது யூஸ் ஆச்சாங்க? இல்ல, கர்த்தர் சுக்கு நூறா போட்டுட்டார் அதை. ஆமேன். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு என்ன ஆகும்? ஒரு குறைவும் இல்லை. எல்லாமே நன்மைக்கு. சில நேரம் உலகத்துல சொல்லுவாங்க எல்லாம் நடந்ததும் எல்லாமே நன்மைக்கு தாங்க. அது இந்த வசனம். அவரை நம்புற பிள்ளைங்களுக்கு நன்மைக்கு குறைவே இல்லைங்க. தாராளமாய் ஏராளமாய் 9 அதிகாரம் நம்ம பண்ண சேட்டைகள் எல்லாம் பார்த்தாருன்னா கர்த்தர் 10வது அதிகாரம் திறந்திருக்கவே மாட்டார். இந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அதுங்களுக்கு. ஏன்னா அது குழந்தைங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாத லைஃப்ல வாழ்ந்திருக்கிறோம், பார்த்துருக்கிறீங்களா? அலைஞ்சு என்ன பண்றோம்னு தெரியல. ஆனா கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை தான் சரிப்படுத்தி எப்படி வைத்தார்? நம்மளை ராஜாத்திகளாக இங்க உட்கார வைத்திருக்கிறார், பாக்கியவதிகளாக உட்கார வைத்திருக்கிறார். இனி கர்த்தருடைய வேதத்தை பேசத்தக்கதாய், அதை வாசிக்கத்தக்கதாய், அதை தியானிக்கத்தக்கதாய், வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களை அமர வைத்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர் இல்ல கர்த்தர்? இன்னும் வேதத்துக்குள்ள வாசிக்க இந்த 40 நாள் ஜெபத்தை விடவே கூடாது. நம்ம அதை வாசிக்க கர்த்தர் பல நுகங்களை முறிக்க போகிறார். உனக்காக சத்ரு என்னெல்லாம் வடிவமைக்கப்பட்டானோ, என்னென்ன டிசைன் பேட்டர்ன்ல எல்லாம் அவன் போட்டிருப்பான், உன் கழுத்துக்கு இதை போட்டுட்டா இந்த பொண்ணோட பவர் போயிடும்னு அவன் நினைப்பான். என்ன நினைப்பான்? இவ கழுத்துக்கு ஏற்ற மாதிரி நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டு விட்டுடலாம். அது நெக்லஸ் மாதிரி தான் போட்டுருக்குதுங்க. அப்படி போட்டதும் இவன் என்ன பண்ணுவா? பவர் எல்லாம் போயிடும். நான் சொல்றேன், யூ சர்வ் a powerful God.
ஆமென். வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமைக்கு நேராய் இவன் என்ன பவரை நம்மளை கலைக்கணும்னு பார்த்தாலும் அது செல்லவே செல்லாது. ஆமென். அதை நான் இன்னைக்கு நிச்சயமா சொல்றேங்க உங்ககிட்ட. அது மாதிரி நீங்க ஏராளமா பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்தது யோபு பாருங்க, வாழ்நாள் ஃபுல்லா அவன் என்ன பண்ணிட்டான், வேற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டாரு. இவர் கர்த்தர்கிட்டே போய் கேட்டுட்டு, நான் இவனை கொஞ்சம் சீண்டி பார்க்கலாமா, நோண்டி பார்க்கலாமா, இங்கே பாருங்க இந்த ஷேப் நல்லா இருக்கா ஆண்டவரே, இந்த நுகத்தின் ஷேப் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், கழுத்துல ஃபிக்ஸ் பண்றதுக்கு தேவன்கிட்டே பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தவர். அவன் என்னதான் இழக்கல சொல்லுங்க வாழ்க்கையில. நம்ம அப்படி இழந்திருந்தா இன்னைக்கு இருப்போமா? அந்த நேரத்துல கூட யோபு செய்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா, தேவனுடைய நுகத்தை அவன் சுமந்து கொண்டான். எப்படி சுமந்து கொண்டான் என்றால், அவன் பலவீனத்துல கூட மற்றவர்களுடைய பலவீனத்துக்கு அவன் ஜெபம் பண்ணான். ஆமென். மற்றவர்களுக்காக என்னைக்கு யோபு ஜெபித்தானோ அன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு ரெட்டிப்பின் பலனை கொடுத்தார். இந்த காலை வேளையில நீங்களோ நானோ பலவீனப்பட்டிருந்தாலும் இங்க இருந்து இந்த நொடியில இருந்து கண்களை மூடுங்க. நம்ம பலவீனப்பட்டவர்களுக்கு சுகத்தை பேச போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ பலவீனப்பட்டவர்களுக்கு சுகத்தை நீங்க பேசுகிறீர்களோ, உங்கள் வீட்டுல பலன், உங்க வீட்டுல விடுதலை, உங்க வீட்டுல சுகம். ஆண்டவரே, ஆண்டவரே அந்த இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி ஏசப்பா 60,000 ரத்த நாணங்கள் ஆண்டவரே அந்த மைல் ஓடிக்கொண்டே இருக்கிறது எங்கள் ஆண்டவரே உடம்புல. இன்னைக்கு ஆண்டவரே யாருக்கெல்லாம் நர்வ்ஸ்ல வீக்னஸ் இருக்கோ ஆண்டவரே, அந்த நர்வ்ஸ் கனெக்டிங் நர்வ்ஸ்ல அங்கங்கள்ல போய் சேருகிற ஒவ்வொரு நர்வையும் இயேசுவின் நாமத்துல புதுப்பிக்கிறோம். சுகத்தை பேசுகிறோம் ராஜா, விடுதலையை பேசுகிறோம். இந்த தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்று வாசித்திருக்கிறோம். எங்களுக்காக நீங்க எங்கள் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், ஆனால் உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். சுகத்தை பேசுகிறோம். சுகம் வந்து விட்டது. கரங்களை தட்டுங்க. சுகம் வந்து விட்டது, பலன் வந்து விட்டது, விடுதலை வந்து விட்டது. இந்த நுகத்தை முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த காலையில் இந்த மாதிரி யோபு ஜெபித்தான். நாமும் ஜெபிக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் நமக்கு ஒரு வெயிட் வந்துருச்சு வாழ்க்கையில, நமக்கு ஒரு பாரம் வந்ததுன்னு நம்மளையே கண்ணாடியில பார்க்காதீங்க. நம்மள மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, நேற்று ராத்திரி நான் சாயங்கால வேலை என் தோட்டத்தில் நடந்து சுற்றி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்காக நான் பண்ணிட்டு இருக்கேனே, என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக நான் இந்த வேலையில் பண்ணுறேன், நான் அதை செஞ்சேன், நீங்களும் அதை செய்யுங்க, நீங்கள் செய்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஜெப குழுவாகவே இருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வைராக்கியமாக அதில் எழும்புங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்க 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 உங்கள் வீட்டில் அருமையான விடுதலையை பார்ப்பீங்க. அடுத்தவங்க ரட்சிப்புக்கு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் ரட்சிப்பு நிச்சயம், விடுதலை உண்டு. ரொம்பவே நம்ம மைண்டை நமக்கு கொடுக்காதீங்க. சுய புத்தியில் சாயாமல் உன் ஒவ்வொரு வழியிலும் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் எல்லா வழிகளையும் செவ்வைப்படுத்துகிறார், வாய்க்கை செய்கிறார். இதைதான் இயேசுவானவர் விரும்புகிறார். நான் சொன்னேன்ல, ஆக்ட் ஜஸ்ட்லி, மீகா 6:5 நேற்று கொடுத்தேன் இல்லையா, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, லவ் mercy and then walk humbly before God. மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக நடந்து போவோம். ஆமென். இதுதான் கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த நுகத்தை நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்றால் எந்த நுகமும் உங்க முன்னாடி நிலைக்காதுங்க. அது தோல்ல இருக்குதோ கழுத்துல இருக்குதோ, அதால அந்த வெயிட்டுக்கு நிற்கவே முடியாது. ஆமென். ஸோ இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, முதலாவது நுகத்தின் வடிவை பார்த்தீர்கள் இல்லையா, ரெண்டாவது என்னன்னா நுகத்தின் நோக்கம், the purpose of the yoke. எல்லா நுகத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறதுங்க. சும்மாலாம் அவன் வச்சுட்டு போறவன் கிடையாது. இப்போ அந்த படம் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நுகமானது ஒருத்தருக்காக தயாரிக்கப்பட்டது இல்லை இல்லையா, 2 பேருக்காக. ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நுகத்தின் நோக்கம் என்பது ஒருத்தருக்காக தயாரிக்கப்படவில்லை, 2 பேருக்காக தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இட் ஹாஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் 2. 2 மாடுகள் அங்க சுமந்து கொண்டு போகிறது. ஒன்று பலவீனப்பட்டு இருக்கிற மாதிரி சில நேரத்தில் ஒன்று தள்ளிக்கிட்டு போகுது. ஒன்று பலவீனப்பட்டா இன்னொன்று என்ன பண்ணும், தள்ளிக்கிட்டு போகும். பாவம். இது நம்ம நினைக்கிற நுகம் எனக்கு மட்டும்தான், எனக்கு தான் சொந்த ரட்சிப்புக்கு அப்புறம் எனக்கு தான் ரட்சிப்பு,
ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, எனக்கு மட்டும்தான் அந்த பாட்டு, ஜெய கிறிஸ்து முன் சொல்லி அந்த பாட்டு எனக்கு மட்டும்தான். இல்லை இல்லை, கர்த்தர் ஒருவனை அழைத்தால் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படிதான் உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவனாய் அழைக்கவில்லை. அவர் ஒருவனாய் அழைக்கல அப்படின்னா ஆதாமோட நிறுத்தியிருப்பார். யாரை கொடுத்தார்? ஏவாளை கொடுத்தார். ஒன்றை காட்டிலும், ஒருவரை காட்டிலும், ஒன்றாய் இருப்பதை காட்டிலும் 2 பேர் இருப்பது நல்லது. எது இதுலதான் வருது நினைக்கிறேன், பிரசங்கில என்ன சொல்றாரு? ஒருத்தர் விழுந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணுவீங்க? கை தூக்குவீங்க. இல்ல நானே ராஜா நானே மந்திரின்ற சென்டென்ஸ் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில நிக்கவே நிக்காது. ஆமேன். அதுக்கு பேர் பயங்கர சுயநலவாதி. ஊழியத்துல கூட சொல்றேன், நானே தான் இந்த சர்ச்சுக்கு, இந்த சர்ச்சை தாண்டி நான் வேற ஃபெலோஷிப்ல கலந்துக்க மாட்டேன். நான் ஏன் என்னோட சர்ச் வந்தா வாங்க, இது பெரிய காங்கிரிகேஷன், இந்த ஒரு மெகா சர்ச். இப்ப என்ன சொல்றாங்க? மெகா சர்ச், மெகா மினிஸ்ட்ரி. நான் யாரோடையும் ஒட்ட மாட்டேன். என்னது? உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு தாராளமா ஏராளமா கிருபைகளை கொடுக்குறேன். கிடையாது. அது பயங்கரமான ஆட்டிடியூட், தப்பான ஆட்டிடியூட். உண்மையான லீடர்ஷிப் என்னன்னா, நீங்க பார்ட்னர்ஷிப் வைக்கிறவன் தான் உண்மையான லீடர்ஷிப். ஆமென். உண்மையான பங்களிப்பு உள்ளவர்களோட நீங்க சேர்ந்தாதான் கர்த்தர் அந்த தலைமத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படி பார்த்தா மோசையை மட்டும் அழைத்தவரையே ஆரோனையும் கூட கூப்பிட்டு ஆட் பண்ணாரு மோசஸோட. பாத்தீங்க தானே? மோசஸ் 6 லட்சம் பேர்னா ஆரோன் என்ன சும்மாவா இருந்தாரு? இவர் பேச முடியாதப்போ ஆரோன் எத்தனை விதத்துல சப்ஸ்டிடியூட்டா ரீப்ளேஸ் பண்ணி கர்த்தர் அப்படிதாங்க பயன்படுத்துவார். லீடர்ஷிப்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை இணைக்கிறவர். லீடர்ஷிப் கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, உங்க ஆட்களை சேர்க்கிறவர். நகோமி, ரூத் எடுத்துக்கோங்க. எப்படிப்பட்ட நுகத்தை சுமந்தார்கள்ல. விதவை, கணவனை இழந்தாங்க 2 பேருமே. பஞ்சமான ஊர்ல இருக்கிறாங்க, பயங்கரமான சஃபரிங்கான யோக்கு. ஆனால் அவங்களோட உண்மைத்துவம், விட்டு கொடுக்காத தன்மை. தன் மாமியாரை விட்டு கொடுக்கவில்லை, மாமியார் மருமகளை விட்டு கொடுக்கவில்லை. இதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப். ஒரு ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்றால் விட்டு கொடுக்காமல் அந்த ஜேர்னியில போய்கொண்டே இருக்க வேண்டும். சத்ரு எவ்வளவு திட்டங்கள் போட்டாலும் அதை மிதித்து நசுக்கி, he is given you the power to trample over the snakes and the scorpions. எவ்வளவு வல்லமையா சொன்னல நீங்களா. தேள்களையும் என்ன மாதிரி நீங்க ரொம்ப அதிகாரமா பேசணும்ல. எஸ் ஐமீன், அப்படி சொன்னா கூட நல்லா இருக்கும். நீங்களா தேள்களையும் இல்லை, நான் கற்பாம்பூச்சி வேணா என் ரப்பர் செருப்பு வச்சு அடிச்சுட்டு வருவேன். நைட்டு பூரா வந்தால் மாப்பை வச்சு ஒரு நல்ல குத்துவேன். இதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. நான் சொல்கிற பாம்புகளும் நான் சொல்கிற தேள்களும் பயங்கரமான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வருது. உங்களை முன்னேறி செல்லக்கூடாதுன்னு வச்சிருக்கு பாருங்க நுகம். அதை மெதித்து அந்த ஜேர்னியில ஓடத்தக்கதாய் கர்த்தர் உங்களை இணைந்து போக சொல்லுகிறார். ஒரு மனதோடு டெபோரா ஃபெலோஷிப்பை போக சொல்லுகிறார். ஒரு மனதோடு புத்தியுள்ள ஸ்திரீயை கர்த்தர் இந்த காலை வேளையில அழைத்திருக்கிறார். ஆமென். பிரிவினை ஆவியை இயேசுவின் நாமத்தில் இங்க முறியடிக்கிறேன். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. You are joined in a great army. நுகம் இருக்கலாம், வெயிட் இருக்கலாம், பாரம் இருக்கலாம், ஆனா அந்த ஜேர்னியில நீங்க போய்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்க ஸ்டாப் ஆகலையே, ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கிறீங்க. அதுக்காகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டுங்க. எவ்வளோ சூழ்நிலை வந்தது நம்மளை நிறுத்தி போட. என் வாழ்க்கையில வந்திருக்கோம், உங்க வாழ்க்கையில வந்திருக்கோம். நம்ம நிறுத்துறோமா? போய்கொண்டே இருக்கிறோம். அதுதான் கர்த்தருடைய நுகத்தை சுமந்தால் மட்டுமே தான் அந்த இளைப்பாறுதல். ஆமென். அதனாலதான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு நெருக்கமா இருக்க பழகி கொள்ளுங்கள். ஆமென். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட ப்ராக்சிமிட்டிக்கு வந்துடுறீங்களா. இங்கிலீஷ்ல நெருக்கம் என்பது ப்ராக்சிமிட்டி சொல்லுவாங்க, க்ளோஸ்னஸ். அந்த ப்ராக்சிமிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க அந்த அலைன்மெண்ட்குள்ள வந்துருவீங்க. அலைன்மெண்ட்னா அந்த வரிசைக்குள்ள வந்துருவீங்க. அந்த அலைன்மெண்ட்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ஏற்ற வேளையில கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள கொடுப்பார். யாரோட ஒட்டணும்? இந்த உலகத்துல ஃபேமஸ் அவரோட ஒட்டணும். இவர் பயங்கரங்க. இவர்கிட்ட நான் போய் நின்னாலே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேங்க, பெரிய ஒரு செலிபிரிட்டி இப்படிலாம் நினைக்கிறோம்ல, அதெல்லாம் கால் தூசிக்கு சமம். நான் சொல்லுவேன் செலிபிரிட்டியோட போட்டோ எடுக்கிறேன்.
கடைசியில அதுங்க மூஞ்ச திரை கிழிச்சா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நீங்க கடந்த 2 வாரம் பாப்பீங்க. இந்தியன் நியூஸ் எடுங்களேன், செலிபிரிட்டி பைத்தியம் எங்க ஊர்ல. கடைசியில கர்த்தர் திரையை கிழித்தார் என்றால் வெறும் நாற்றம். இட் இஸ் a dump yard, குப்பை. அதுதான் நான் சொல்வேன். எங்க ஊர்ல செலிபிரிட்டின்னு கொண்டாடுறாங்க பாருங்க, சினிமாவிலும் அரசியல்லையும் சொல்றேன். இவனுங்களுக்காக நம்ம என்னெல்லாம் பண்றோம்? ரோல் மாடலு, சிக்கன் ரோலு, ஃபிஷ் ரோல் என்கிட்ட. கடைசியில கெட்டு போன ரோல் மாதிரி இருக்கிறாங்க. கெட்டு ஃபிஷ்ஷே எனக்கு கொஞ்சம் குப்புன்னு அடிக்கும். கெட்டு போன மீன் எப்படி இருக்குங்க? சுகமா இருக்குமா நம்ம மூக்குக்கு? இல்லை இல்லையா? இன்னைக்கு யாருக்காகவோ, நான் சொல்றது சும்மா சினிமா அதெல்லாம் சொல்றேன், இந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்துல பண்றோம் பாத்தீங்களா, அது பயங்கர அசிங்கங்க. இவங்க பயங்கரமானவங்க, இவங்களுக்குள்ள போய் நான் ஒட்டிக்கிட்டேன்னு வைங்களேன், என் ஃபேமிலியே செட்டில்டு, வெல் செட்டில்டு, நிம்மதியா இருப்பேன். எனக்குன்னு அவங்க எல்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்றாங்கனால எதுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறார்? நீ கர்த்தரை மறந்துடுவ, அவங்க பேரை தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஒவ்வொரு தடவை. டேடின்வ, மம்மின்வ, அடுத்த தாத்தான்வ, பாஸ்டர்ன்னு சொல்லுங்க, ரெவரண்ட் சொல்லுங்க. அதென்ன டேடி மம்மி தாத்தா பாட்டி மென்டர் அப்பா அண்ணா சொல்றது ஓகே, பட் என்னது இது? இதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட மட்டும்தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அந்த ஒரே நாமத்தை நாம் ஆராதிக்க தான் நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம். என்ன நாமம் அது? இயேசு கிறிஸ்து என்ற நாமம். எல்லா நாவுகளும் சொல்லும், எல்லா கால்களும் முடங்கும் அந்த நாமத்துக்கு. ஆமென். நல்லவருங்க. எனக்கு இவரை தவிர வேற யாரையும் மேன்மைப்படுத்த தெரியவே தெரியாது. என்ன நீங்க யார் திட்டினாலும் பரவாயில்ல, என் இயேசு பெரியவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு போதுமானவர். He is my leader, he is my boss. அவர் தான் எனக்கு இந்த தோல்ல பொறுப்பை கொடுத்தார். இந்த தோளுக்கு ஒரு விதமான தகுதி இல்லை கர்த்தருடைய ஊழிய பொறுப்பை எடுக்க. ஆனால் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்தாரு. அப்ப அவரை நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்துமாங்க? என் ஆயுசு நாட்கள் முழுவதும் நான் நன்றி சொல்ல வேண்டும்ல. அந்த மாதிரிதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீகளை சேனைகளா எழும்புங்க. சும்மா இந்த சிந்தனையில வர தாட்டெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, மிதிச்சுட்டு போனோம். நான் சொல்றேன், அந்த தேள்களும் சர்ப்பங்களும் ஏன் மிதிக்க சொல்லுகிறா? உனக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறேன்னா ஓ மைண்ட்ல வர சிந்தனையை மிதிச்சுட்டு போயிட்டே இருங்க. அது உங்க கால் கீழே தான் இருக்கணும். இங்க ஏதோ இங்க கிரியேட் ஆயிடுச்சு, அதுக்காக அது உங்களை ரன் பண்ணாது. உங்கள் இருதயம் தான் அதை ஆள வேண்டும், ஆவியானவர் அதை ஆள வேண்டும். ஆமென். சோ இந்த என்ன சொல்லிட்டு இருக்கேன், இந்த நுகத்தோடைய நோக்கத்தை உங்க கூட பேசிக்கொண்டே இருக்கிறேன். இது லேசுப்பட்ட நோக்கம் இல்லைங்க. ஒருத்தரை தாங்குவதற்கு, ஒருத்தரை சுமப்பதற்கு. அதனாலதான் சொல்றேன், we should have a partnership in the kingdom of God. அப்பனா உங்களை என்கரேஜ் பண்ண, உங்க கூட நீங்களே சோர்ந்து போனாலும் ஊழியத்துல உங்களை உற்சாக பண்ண, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண, பலப்படுத்த, அப்புறம் என்னது உங்களை வேற என்ன சொல்லலாம், உங்களை கரெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்மளை பலப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவை, நம்மளை உற்சாகப்படுத்த ஒரு ஆள் தேவை. ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ண யாராவது பண்ணாங்கன்னா, உங்களை வாழ்க்கையில ஒன்று கத்துக்கோங்க. உங்களை யாராவது கரெக்ட் பண்றாங்க, திட்டுறாங்கன்னா அவங்ககிட்ட கோச்சிக்காதீங்க. அவங்க ஆக்சுவலா அவங்க மேல எக்ஸ்ட்ரா அன்பு வச்சிருக்காங்க. சபையில கூட யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஊழியக்காரர்கள் கரெக்டா அவங்கள கூப்பிட்டு பேசுறாங்க என்றால் என்ன பண்ண வேண்டும்? அதை எப்படி எடுத்துக்க வேண்டும்னா, உங்க மேல என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா லவ். அப்படி என்றால் இவங்க மேல பயங்கரமான அபிஷேகம் இருக்கிறது. அது எங்க அவங்கள விட்டு போக கூடாதுன்னு என்ன பண்ணுவான்? இன்னொருத்தர் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பான். இதுக்கு தாங்க இந்த 2 காரியங்களையும் சுமந்து கொண்டு போகிறது. அதனாலதான் சொல்றாங்க, டோன்ட் பி அன்ஈக்குவல். அதாவது தமிழ்ல எப்படிமா சொல்ற, அன்ஈக்குவல் யோக்கோட சேராதீங்கன்றது. டோன்ட் பி அன்ஈக்குவலி யோக்டுன்னு வரும். சமமில்லாத நுகத்தோட என்ன பண்ணாத, சேராதன்னு இதுக்கு தான் சொல்றாங்க. புரியுதா? நீங்க சமம் இல்லாததுல சேர்னீங்கன்னா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டே போகணும். நீங்க ஒருத்தர் மட்டும்தான் ஊழியத்தை நடத்திக்கிட்டே போகணும். உங்க கூட வருது ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, பலவீனப்பட்டவர்கள். ஆனா சண்டைக்கு மட்டும் வந்துருவாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் பக்கத்துல நீங்க வச்சுட்டு போற மாதிரி ஆயிடும்.
ஸோ அந்த மாதிரி நபரோட நம்ம சேரவே கூடாது. ஊழியத்தில் கவனமாக இருங்க. உங்களை உற்சாகப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்களை என்கரேஜ் பண்ண, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண, உங்களை கரெக்ட் பண்ணுற ஒரு நபரோடு தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இந்த நுகத்தை நீங்கள் எடுத்து சென்று கொண்டு இருக்கவே வேண்டும். ஆமென். இதுதாங்க நுகத்தின் நோக்கம். மூன்றாவது கர்த்தர் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் கொடுத்தார். என்னன்னா, இதோ சொல்லி நான் முடிக்க போகிறேன். இந்த நுகம் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த யோக். அப்படின்னா நுகத்தை முறியடிக்க போகிறான். நுகத்தை முறியடித்தல். சரியா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? நுகத்தின் வடிவமைப்பு, அப்புறம் நுகத்தின் நோக்கம், இது நுகத்தை முறியடித்தல். இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனம் திருப்பி நான் வாசிக்கிற 27 எப்படி சொல்லுகிறதுனா, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அங்க இங்கிலீஷ்லயும் என்ன பண்ணிருக்கு? இட் வில் பி டிஸ்ட்ராய்டுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இட் இஸ் நாட் புரோக்கன். அது உடைஞ்சு போறது அவர் சொல்லல. அது என்ன பண்ண போகுது? டிஸ்ட்ராய் பண்ண போறேன்னு இந்த காலை வேளையில அந்த பாயிண்ட்டை எழுதிய வச்சுக்கோங்க. சரியா? இது சும்மா உடைஞ்சிட்டு கர்த்தர் அதை உடைச்சி தூக்கி போட போறது இல்லை. முற்றிலும் முறியடிக்க போகிறான். ஒரு பிட்டு கூட உங்களுக்கு தெரியாது. நீ தேடினாலும் இதை நீ காண மாட்டா என்ற அளவுக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில முறியடிக்க போகிறான். உடைச்சா அது அங்கங்க பரவிடும். சரியா? அது அங்கங்க கடக்கும். கர்த்தர் இன்னைக்கு அதை கூட அதை கூட விட போறதில்ல. அந்த குட்டி பீஸை கூட நீங்க தேட மாட்டீங்க. முற்றிலும் கர்த்தர் அதை கழட்டி போட போகிறார். எப்படின்னு பார்க்கலாம். இந்த அபிஷேகமானது நுகத்தை முறிக்கும் என்று போட்டிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல அபிஷேகமும் பார்க்க போறோம், முறியடித்தலும் பார்க்க போறோம். இந்த நுகம் எந்த ஷேப்ல இருக்குன்னு பாருங்க. யூ ஷேப். பாத்தீங்களா? யூ ஷேப்ல அழகா இருக்கு. எபிரேயர் பாஷையில அபிஷேகம் என்பதற்கு நுகத்தை ஏசையா எடுத்துக்காட்டாய் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல NIV எடுத்துக்கோங்க, எதுலாலும் எடுத்துக்கோங்க, நிறைய டிரான்ஸ்லேஷன்ல the anointing destroys the yoke ன்னு வராது. the fatness of the neck will destroy the yoke ன்னு வரும். இங்கிலீஷ் பைபிள் எடுத்து நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க, கூகுள்லயா பாருங்க. என்ன அபிஷேகம் இதுல முறிக்கும் போட்டிருக்குல்ல, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கழுத்தில் உள்ள கொழுப்பு இந்த நுகத்தை முறிக்கும். அப்படி என்றால் அதுவும் அபிஷேகம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏசையா அபிஷேகத்துக்கு எடுத்துக்காட்டா எதை சொல்லுகிறார்? இந்த யூ ஷேப் நுகத்தை சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த யூ ஷேப் நுகம் எதுன முறியடிக்க போகுது? கழுத்தில் உள்ள கொழுப்பினாலயம். இந்த கழுத்துல எதுக்கு தெரியுமா இந்த மாடுகளுக்கு இது போடுறாங்க? அது முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த நுகம் போட்டு மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். பண்ணிட்டு நீங்கள் நிறைய கிராமங்களுக்கெல்லாம் ஊழியம் போறீங்கன்னா நீங்கள் பாருங்க, அது ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே டைட் பண்ணிடுவாங்களாம். அப்போ மாடு ஓடும் போதோ இல்லை வயலில் அதை காமிக்கும் போதோ அது கழுத்து என்ன பண்ண முடியாது, இங்கேயும் அங்கேயும் திருப்ப முடியாது. பாவம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஓட்டுறவனோட கையில் தான் என்ன இருக்குது? அந்த ஸ்விட்சே இருக்குது. அவன் சொல்லும் போது தான் அது என்ன பண்ண முடியும், நகர்ந்து. அப்போனா முன்னேறி செல்ல அதுக்கு வழியும் இல்லை. 2 விஷயம் சத்ரு நம்மளை நிறுத்துவான் காலை வேலை. என்னது? உன் கழுத்தை இருக்க பிடித்திருக்கான். நீ இந்த பக்கமும் வலது பக்கமும் பார்க்க முடியாது, இடது பக்க நன்மையும் பார்க்க கூடாது. அவன் பிடித்து வைத்திருப்பான் சில நேரம். அப்புறம் முன்னேறி செல்ல முடியாதுன்னா என்ன? யூ கான் அட்வான்ஸ் இன் லைஃப். புரியுதாங்க? இன்னைக்கு ஏன் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் வாழ்க்கையில, முன்னேறவே முடியல என்றால் இந்த நுகமானது பொல்லாத நுகம். புரியுதா? இப்படிப்பட்ட நுகத்தை தான் அவன் நம்ம மேல போட்டுட்டு இருக்கான். அதை நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இதை சொல்றேன். இந்த நுகத்தை போட்டதை நீங்க என்ன பண்ண முடியாது, குடும்பத்திலயோ அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியல. சில நேரம் சொல்லுவோம், கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த கிருபை போதும் என்றதே ஏராளம் தாராளம். தெரியுமா? அந்த போதும் என்றதே நம்ம இன்னும் நிறைய அனுபவிக்கல. இன்னைக்கு அந்த போதுமானதை அனுபவிக்க இவன் என்ன பண்றான்? கிரிப்பை போட்டு நீங்க முன்னேறி செல்ல முடியாம, அசைக்க முடியாம ஒரு இடத்துல உங்களை ஃபிக்ஸ் பண்ணி உங்களை அப்ரஸ் பண்ணி அவன் வச்சிருக்கான். உங்களை கீழ்படுத்தி வச்சு. நான் நினைக்க போன வாரம் எங்க அப்பா அந்த வார்த்தையை சொன்ன, கீழ்படுத்துறது. ரப்பா என்றால் லெட் இட் கோ. கீழ்படுத்து, கீழ்படுத்து. எதை நம்ம கீழ்படுத்தணும்னா, தேவையில்லாதது கீழ்படுத்தணும்னார்ல. இந்த நுகமானது நம்மளை கீழ்படுத்தி தான் வைத்திருக்கிறது, நம்ம எதுவுமே செய்யக்கூடாது என்பது. ஆனால் இன்னைக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்கும் சொல்றேன்,
எல்லார் கழுத்துலையும் இங்கே நுகம் இருக்கிறது எனக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒரு சுமை இருக்கிறது, எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கு. ஆனால் நம்ம கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட நாள், தேவ வார்த்தையினால் வளர்ந்த நாள், அந்த நுகத்திலையும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். ஆமேன். எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? ஆமா சிஸ்டர், இவ்வளோ நுகம் இருந்தது, ஆனாலும் நான் சபையில வார்த்தையில வளர்ந்திருக்கிறேன், தனிப்பட்ட விதத்துல ஆவிக்குரிய விதத்துல நான் வளர்ந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? அது இந்த சத்ருவானன்னு தெரியாதே. நீ என்ன நுகம் போட்டாலும் ஐ ஹவ் ஆல்ரெடி அவுட் க்ரோன் தட் சிச்சுவேஷன். ஆமேன். நான் வளர்ந்துட்டேன்டா அது அந்த இடத்துல இருந்தே. நீ என்னை முடக்கி வைக்கணும்னு நினைச்சேன், என்னை முன்னாடி போகக்கூடாதுன்னு நினைச்சேன், கழுத்து ஆட்டி படைக்கணும்னு நினைச்சேன். என்ன சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அவன் குடுமி என் கையில. யாரெல்லாம் குடுமி போட்டு வந்தீங்க காமிங்க. நீங்க மட்டும் தானே போட்டிருக்கீங்க பின்னாடி குடுமி. அப்புறம் சிஸ்டர் சௌந்தரி, நீங்க அவ்வளோ பாக்குறீங்களே, நீங்களும் டிஃப்ரெண்டான குடுமி போட்டிருக்கீங்க. கிளிப்பு போட்டனால அது குடுமி இல்லாமல் எல்லாரும் குடுமி தான். சரி, அது ரப்பர் பேண்ட் போட்டாதான் குடுமி இல்லை, கிளிப்பு. எல்லாரும் ஒரு குடுமி போட்டது, அது அப்படி பிடிச்சிருவானா? பிடிச்சிட்டான் வைங்க, அவன் சொல்ற இடத்துக்கு தான் இப்படி திருப்பினா இப்படி திருப்பணும், இப்படி திருப்பினா இப்படி திருப்பினா இப்ப அப்படின்னா போகணும். அது வரைக்கும் அப்படியே இருக்கணும். சோத்திரம் ஆண்டவரே, முடியல ஆண்டவரே, எனக்கு இப்படி இருக்கே, எனக்கு இப்படி திருப்ப முடியல, இப்படி சில நேரம் போராட்டங்கள் நமக்கு வரதான் செய்யுது இல்லையா? அந்த ஆட்டங்கீட்டெல்லாம் இனி கிடையாது. கர்த்தர் அவன் கையே அறுத்து போட்டுருவாரு. அவர் பிள்ளைகளை தொடர்றவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவங்க உடம்பையோ அவங்க சரீரத்தையோ அவங்க சுகத்தை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நம் காலையில நம் மத்தியில இருக்கிறார். எல்லாரும் ஊழியக்காரர்களை அழைத்திருக்கிறார். உங்க எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இல்லைன்னு நீங்க ஒதுங்கினா மட்டும்தான் அந்த சிலரா மாறிடுவீங்க. சரியா? தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் என்பது நீங்க ஏத்துக்கிட்டாதான் கர்த்தர் அழைக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனா அழைக்கப்பட்டவர்களோ கொஞ்சம் பேர் தான். இன்னைக்கு அந்த கொஞ்சத்துல நம்ம வரணும்னு தான் நான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதாங்க? மிஸ் ஆயிடாதீங்க அந்த அவுட் க்ரோன். சிலவங்களுக்கு வந்து அந்த ஃபோன் வருது பாருங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. திவ்யா ஃபோனை கட் பண்ணுங்க, கால் வருது, இங்கே வந்து பண்ணுங்க. ஸோ எவ்ரி டைம் இந்த லைவ் போகும்போது யாராவது பக்கத்தில் உட்காந்துக்கும். ஸோ என்ன நடக்குது? இந்த நுகத்தோடைய முறியடித்தலை தான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் எப்படின்னா, ஆல்ரெடி அவுட் க்ரோன் சொன்னல, இந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை வளர்த்து எடுத்திருக்கிறார் என்றால், எப்படி என் கழுத்து குண்டாச்சு, எப்படி கொழு கொழுன்னு என் கழுத்து வந்தது இந்த மாடு கேட்டிருந்தா, நீங்கள் எதை தெரியுமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை உட்கொள்ள. அதனாலதான் அன்னைக்கு 40வது பிரேயர்ல சிஸ்டர் உமா யாரோ பேசும்போது நான் சொன்னேன், இதை நான் எழுதியிருந்தேன். எதை எழுதியிருந்தேன்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தை எழுதினேன். அந்த சுருளை எடுத்து நீ என்ன பண்ணு, சாப்பிடு. அது உன் குடல் என்ன பண்ணும்? அந்த 32 அடி குடலும் என்ன பண்ணிருக்கு? நிரம்பி வழியத்தக்கதாக தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில வார்த்தையை வைத்திருக்கிறார். எவன் எந்த நுகத்தை போட்டாலும் உனக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையானது, அந்த வார்த்தை அபிஷேகமாய் மாறி அந்த நுகத்தை முறியடிக்குங்க. ஆமேன். ஏன்னா உடைச்சிருச்சுன்னு வைங்க, கர்த்தர் உடைச்சிருந்தாருன்னு வைங்களேன் இந்த நுகத்தை. இப்போ இந்த கழுத்து பெருசாய் அந்த நுகம் உடைச்சிருந்ததுன்னா இதை மெயின்டைன் பண்ற ஒட்ட பார்த்துருப்பான். புரியுதா? ஒட்டிட்டா திருப்பி நுகம் உங்களோட தானே இருக்கும். அதனால தான் கர்த்தர் உடைப்பேன்னு சொல்லல, முற்றிலும் நான் முறியடிக்க போகிறேன். எவனாலும் எடுத்து கூட அதை திருப்பி ஒட்ட முடியாது அந்த நுகத்தை. ஆமேன். கர்த்தர் அப்படி ஒரு விடுதலை இங்க பேசிக்கொண்டே இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அதை ரிசீவ் பண்ற இருதயம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இனி கர்த்தர் உடைச்சு சில காரியங்களை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா உடைச்சா இந்த உலகம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. கேன்சருக்கு எத்தனை வாட்டி கீமோதெரப்பி கொடுத்தாலும் திருப்பி ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுதான் உடைக்கிறது. ஆனால் கர்த்தர் கையை வைத்தார் என்றால் கேன்சர் செல் முற்றிலும் முறியடிக்கப்படும். ரத்த நாணங்கள் அங்க என்ன பண்ணப்படும்? புதுப்பிக்கப்படும். ரஷ் பண்ணும் பிளட். அதுதான் நம்ம ஆவியானவரோட பிளட்டுங்க, சிந்தின ரத்தம். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் வேணா நீங்க தெரபிஸ்ட் கிட்ட போய் நீங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் வாங்கிட்டு வரலாம், கவுன்சிலிங் வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் அவங்க சில காரியங்களை பிரேக் பண்ணி எடுப்பாங்க. என் கர்த்தர் பிரேக் பண்ணி ஃபிக்ஸ் பண்றவர்ல, அடியோடு முறியடிக்கிறவர். there is no stress, there is only rejoicing. அழுகை இல்ல களிப்பு. அழுகையின் மத்தியிலும் விடிந்தால் எனக்கு களிப்பை கொடுத்திருக்கிறார். என் நாள் எப்படி முடிந்தாலும் என் விடியல் களிப்பாய் மாறும். அதனாலதான் யூத கேலண்டர் படி பார்த்தால் விடியல் காலை என்பது பகல் காலம் கிடையாது. ராத்திரி
சன் செட் ஆகுது பார்த்தீங்களா, சன் செட்லேருந்து டார்னிங் தான் அவங்க வந்து டேயா கன்சிடர் பண்ணுவாங்க தெரியுமா, யூத கேலண்டர் பார்த்தீங்கன்னா. அப்படி என்றால் கவலைப்படாது, ஒவ்வொரு நாள் உங்கள் போராட்டம் எப்படி இருந்தாலும் உங்கள் மாலையில் சன்செட் வரும்போது விடியும் போது கர்த்தர் உனக்கு ஒரு விடியலை வைத்திருக்கிறார். அது சாதாரண விடியல் இல்லை, களிப்பின் விடுதலை. என்ன போராட்டமாக இருந்தால் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார், நான் அதில் மகிழ்ந்து களி கூறுவேன். ஆமென். I will rejoice in the Lord. I will rejoice in தனியா அப்படி சொல்லிக்கல பவுல். I will rejoice in the Lord. இன்னைக்கு காலையில எழும்பி என் வீட்டுக்கு என் பிள்ளைங்களை கேட்ல போய் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்படி பார்க்குற மயிலா இருக்கு என் வீட்டு மேல. அது அப்பாவே சொன்னார் 7 மைல் டெய்லி வருதுன்னு. இன்னைக்கு தான் நான் அதை பார்த்தேன். அதை பார்க்கும் போது நான் கற்றுக்கிட்டேன். அது அழகாக வந்து எங்கள் வீட்டில் குளிச்சுட்டு எங்கேயோ வந்து நாங்கள் எங்கள் மாடியில் நல்ல சூரியன் வருதுன்னு இவங்க சன்பாத் எடுக்கிறாங்க நல்லா ஃப்ரீயாக இதுங்களுக்கு. நான் இதுக்காக பாஸ்டர் சார்லி லோன் வாங்கி வீடு கட்டி 7 மைலுக்கு ஸ்பா வச்சுருக்காரு. ஸ்பா அண்ட் சலூன். ஸ்பா சலூன் தெரியுமா, நல்லா அப்படியே குளிர் காயுதுகள் சரியா, நல்லா அது அப்படியே இது பண்ணிக்கிட்டு செட்டையெல்லாம் பண்ணி அழகாக இருந்தது. அது ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ நினச்சேன், இதுக்கே ஃப்ரீயாக செய்கிறாருனா என்னை படைத்த தேவன் என் வாழ்நாள் ஃபுல்லாக என் குடும்பத்தை பார்த்துப்பாரு, இந்த வீடை பார்த்துப்பாரு, எனக்கு என்ன கவலைன்னு நான் அப்போதான் எழுதி போஸ்ட் போட்டேன். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். இதுதாங்க அவனுக்கு பதிலடி செருப்படி. ஆமென். அந்த வார்த்தை நான் இங்கேருந்து சொல்லக்கூடாது, ஆனால் அவனுக்கு சரியான பதிலடி என்ன தெரியுமா, உங்கள் சந்தோஷமும் உங்கள் களிப்பும் தான். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய வேலன். பயங்கர பவர்ஃபுல் வேர்டுங்க அது. அது என்னைக்குமே உங்க வாழ்க்கையில விட்டுறாதீங்க. இதுதான் முறியடிக்கிறதா, அடி வேரோட முறியடிக்கிறார் இன்னைக்கு காலை வேலையில நுகத்தை. போதும் அந்த போராட்டம். எவ்வளோ நான் சொன்ன பாரப்படுவேன், என்னது இது இப்படி வருஷம் தொடங்கினா என்ன ஒன்று வருதுன்னு. ஆனால் நான் கவலைப்படல, உனக்கு ஒரு நுகம் பேட்டர்னாக வச்சுட்டு இருக்கேன். என் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் அற்புதமும் அடையாளமும் செய்ய வைத்துட்டு இருக்காருடா அந்த நுகத்தின் மூலமாவே. ஆமென். ஏன்னா அது ஒரு பக்கம் முறியடித்துட்டே போகுது. நான் சுமக்கிறது என் தேவனுடைய நுகம் இல்லை, புரியுதாங்க? சத்ருவை வெட்கப்படுத்தனே தேவன் நீங்க வந்திருக்கிறார், விடுதலை நாயகனாய் வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில தைரியமா நீங்களாம் வீட்டுக்கு சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோட போ. தேவன் உங்க வீட்டுல இன்னைக்கு பிரவேசிப்பார். ஆமென். சமாதானத்தை தருவார், சுகத்தை தருவார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க, என் வீட்டுல இன்னைக்கு அந்த சமாதானத்தின் தேவன் இறங்குகிறார், அதுல இருக்க நுகத்தை எல்லாம் முறியடிக்கிறான். எங்கெல்லாம் எனக்காக ஷேப் பண்ணி என் கழுத்துக்காக இவன் டிசைன் பண்ணி போட்டானோ அங்கெல்லாம் கர்த்தர் முறியடித்துக்கிட்டே வரார். He is destroying every yoke in my house in the name of Jesus. ஆமென். ஒன்றும் வாய்க்காது. அதுக்காக தான் கீழே ஒரு லைன் போட்டேன், அது கடைசியில் சொல்லி முடிக்க போறேன். நான் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். எப்படிங்க முறியடியும், நீங்க பாட்டுக்கு சொல்வீங்க அபிஷேகம்னால முறியடிச்சுட்டு போயிடுவோம், கழுத்து வீங்கினால. என்ன கழுத்து வீங்குது, என்ன அபிஷேகம்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க பலகையில நிறைய இந்த கழுத்து வீங்க 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 அந்த மாடோட கழுத்து, அதனாலதான் ஏசி அப்படி எழுதியிருக்காரு. எபிரேயர் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா அபிஷேகம் போடல, கழுத்தின் உள்ள கொழுப்புனால் நுகம் முறியும் சொல்லப்பட்டதுன்னா அந்த கழுத்து அப்படியே வீங்கிட்டே போமா. வீங்க வீங்க அது என்ன பண்ணும், வெடிச்சிடும், வெடிச்சு நொறுங்கி விழுந்துடும். அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, உடஞ்சி விழும். ஆனால் கர்த்தர் ஒரு எக்ஸ்ட்ரா வார்த்தை ஏசியாக்கு சொல்லி அதை முறிய அடிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி முறியும்னா, அபிஷேகத்தை எதுனால நீங்க கம்பேர் பண்ணுவீங்க பைபிள்ல சொல்லுங்க? என்னது? எண்ணெய், ஆயில். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி வீட்டுக்கு கூட நீங்கள் போய் நிறைய பலகைக்காரங்களை போய் கேட்டு பாருங்கள். பலகைக்காரங்க நிறைய சிலது வீக்காக அந்த இடத்த இது பண்ணோன்னா அந்த எண்ணெயில் நிறைய, அந்த பலகையில் நிறைய எண்ணெயை ஊற்ற 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 அந்த பலகை என்ன பண்ணும், இட் வில் சேச்சுரேட் ஆயில். அது சேச்சுரேட் ஆக ஆக என்ன பண்ணும், அப்சார்ப் பண்ண பண்ண அந்த அந்த பலகை என்ன ஆகும், லூஸ் ஆகி வீங்கிக்கிட்டே போகும். வீங்கினதும் அது என்ன பண்ணிடும், ஈஸியாக வெடிச்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் அதுக்குள்ள போய்கொண்டே இருக்குதோ, the oil which will destroy. புரியுதாங்க? அபிஷேகமானது நீ கர்த்தர் உனக்குள்ள ஒரு எண்ணெயை கொடுத்திருக்கிறார், விசேஷித்த எண்ணெய் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆவியானவர் காலையில அதை தான் ஊற்றுவார். எப்போ ஊற்றுவார் சிஸ்டர்னா, ஜெப வேலையிலும் வார்த்தையிலும் எண்ணெயை ஊற்றுகிறார். அந்த எண்ணெய் ஊற்ற 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 உன் நுகம் என்ன ஆகும், உன் கழுத்து வீங்க 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 அந்த நுகம் முறிந்து போயிட்டே இருக்கோங்க.
அதுக்கு பலனற்று போகும். அததான் கர்த்தர் இங்க சொல்லி கொண்டு இருக்கிறார். இந்த ஆயில் டிஸ்ட்ராய் மட்டும் பண்ணாது, இந்த ஆயில் பிரித்து எடுக்குமா. எப்படி பிரித்து எடுக்கும்னா அந்த இடம் மட்டும் எடுத்து பிரித்து எடுக்குது. எப்படி இந்த நான் சொன்னல அன்னைக்கு அந்த களம்னு சொல்றேன், த்ரெஷிங் ஃப்ளோர் சொன்னனே, நெல்லெல்லாம் நெற்கதிரெல்லாம் மெதித்து அடிபட்டு அதுக்கப்புறம் நற்கதிரை எடுத்து ஒரு இடத்துல சேமித்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த களத்தை தான் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பைபிள்ல த்ரெஷிங் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் த்ரெஷிங் ஃப்ளோர்ல இருக்கிறோம், மெதிக்கப்படுறோம், நசுக்கப்படுகிறோம். ஏற்கனவே பிரித்து எடுத்து எவ்வளோ நசுக்கப்பட்டு அடி வாங்கினாலும் கடைசியில் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அந்த நசுக்கிலும் அந்த மிதியிலையும் நீங்க என்ன பண்ணப்பட்டுறீங்க, பிரித்து எடுக்கப்பட்டுறீங்க. அதனாலதான் நிறைய பேர் நீங்க ஊழியத்துக்குள்ள வந்ததும் கர்த்தருக்குள்ள க்ளோஸா இருக்கும் போது உங்க கூட க்ளோஸா இருந்தவங்க க்ளோஸா இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இதுல சாட்சியா இருக்கிறீங்க? ஆமென். கவனிச்சிருக்கிறீங்களா? oil doesn't just destroy, but it will separate you from world. புரியுதா? உங்களை தனியாய் பிரித்து, அதுக்கு பேர் லோன்லினஸ் இல்ல, நீங்க ஒரு ஸ்டெப் மேல ஏறிட்டீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் பார்க்கிறார். பிரித்து எடுத்து உங்களை ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில என்ன ஸ்தானம் தெரியுமா? உங்க நுகத்தை முறிக்கிறதுக்கு மட்டும் அது இல்லை, நீங்க மற்றவர்களுடைய நுகத்தை முறிக்கத்தக்கதான வல்லமையை நீ காலையில ரகசியமாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நான் பப்ளிக்கா உங்களுக்கு ப்ரொக்ளைம் பண்றேன். ஆமென். பிரகடனப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்க இந்த 10வது அதிகாரத்தை அவர் தொடங்கி விட்டார் என்றால் உங்கள் வாழ்க்கையில அடுத்தவங்களோட நுகத்தை முறியடிக்கத்தக்கதான வல்லமை இன்னைக்கு உங்க கையில. நீங்க தொட்டு ஒவ்வொரு சிஸ்டருக்கு தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணுங்க, அங்க விடுதலை. ஆமென். நெக்ஸ்ட் டெபோரா ஃபெலோஷிப்ல என்ன பண்ணோம்? வசனம் முடிச்சதும் அவங்கவுங்க கையை வைங்க, அவங்கவுங்க மேல கையை வைங்க, விடுதலைக்கு ஜெபிங்க. உங்களோட எண்ணெய் அவங்கள விடுதலை ஆக்கும், பிரித்தெடுக்கும், டிஸ்ட்ராய் பண்ணும், அவங்கள பலப்படுத்தும், அவங்கள உருவாக்கும். புரியுதாங்க? அப்போ இந்த நுகத்துக்கே அப்படி சொல்றீங்களே, இயேசு கிறிஸ்துக்கு பிசாசு என்ன நுகத்தை கொடுத்தான்? ஆமென். அவரு சுமக்காமலாம் நம்ம இன்னைக்கு உயிரோட ஜீவனோட இருக்கிறோம். என்னத்தை சுமந்தார்? சிலுவை சுமந்தார். அப்ப என்ன கிறிஸ்துக்குள்ளே நுகம் என்னதுங்க? சிலுவை தான் அவருடைய நுகமாய் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்டியன்னால எது அடையாளமா இருக்கு? சிலுவை. அது ஒருத்தரை மறிக்க செய்திருக்குன்னா அதை ஏங்க அடையாளமா வைக்கிறீங்க? அது ஒரு வெப்பன் மாதிரி இல்ல, கர்த்தர் அங்க வச்சு அது சப்போர்ட் பண்ணி இருக்குல்ல, அப்புறம் ஏன் அதை அடையாளமா வைக்கிறீங்க? ஏனென்றால் என் கர்த்தர், நம் கர்த்தர் அந்த நுகத்தை உடைக்கவில்லை, சாவை முறியடித்தார். அதனாலதான் சிலுவை ஓங்கி நிற்கிறது. இன்னி வரைக்கும் அந்த கல்வாரியின் அபிஷேகம் உங்களையும் என்னையும் தாங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். The cross was not broken, the death was destroyed in the name of Jesus. ஆமென். இதுதாங்க உண்மையான நுகத்தை முறியடிக்கிறது. நம்ம இயேசு பண்ணாததை விடவா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இல்ல? எவ்வளவு நல்லவர். விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் அவரே. நீ விசுவாசித்தால் போதும் என்று சொல்லுகிறார். நான் அதை முடிக்கிறேன் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்றார். அந்த நுகம் உங்க மேல இருக்கிறதுக்கே அது முடியாது, இம்பாசிபிள். உங்க அபிஷேகம் வீங்க 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 அது பலனற்று இம்பாசிபிள் ஆயிடும். இட் இஸ் இம்பாசிபிள் டு ஸ்டே வித் யூ. அந்த மாதிரி ஆயிடும் உங்களோட அபிஷேகம். அதனாலதான் பாருங்க, ஏதோ ஒன்று சொல்ல வந்த முக்கியமானதை மறக்க கூடாதுன்னு அதை தான் நான் இவன் மறக்க வைப்பான். இந்த உலகத்துல டிசிப்ளினோ உலகத்துல எடுக்கிற முயற்சியோ உன்னுடைய நுகத்தை முறிக்காத போது கர்த்தருடைய அபிஷேகமானது உண்மையில இருக்கிறது அந்த நுகத்தை முறியடிக்க செய்யும். ஆமென். உலகத்துல இருக்க ஒழுக்கத்தையும் முயற்சியும் தேடி ஓடி 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 வீணாய் போன நமக்கு இனி கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும்? கேட்க வேண்டும். ஆமென். ஸோ த கிராஸ், அதை மறந்துடவே அதை விட என்னங்க பெரிய நுகம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது? எப்படிப்பட்ட நுகமாய் இருந்தாலும் கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், அது முறிந்து போய்விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்போமா? ஞாபகம் வந்தா ஜெபத்துல சொல்றேன், இல்ல அடுத்த வாரம் தான் பிரசங்கம் தான் நான் அதை சொல்றேன். ஏதோ ஒரு முக்கியமானது சொல்ல வந்தேன். பட் இருந்தாலும் கர்த்தர் பேசிக்கொண்டே தானே இருக்கிறார் நம்மளோட. நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? கண்களை மூடி நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஆசீர்வாதமா இருந்ததோ கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. உங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார்.
ஏன்னா அவர் சும்மா ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஏதோ வந்தோம் ஒரு ஃபெலோஷிப் வந்தோம் அப்படி பேசுறது இல்லை நம்ம சபை. அவர் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, ரகசிய திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி, பிசாசின் ரகசியத்தை உடைச்சி போடுற அளவுக்கு கர்த்தர் வசனத்தையும் அபிஷேகத்தையும் உங்களுக்கு ஏற்றி கொண்டே இருக்கிறார். அதனால தான் இந்த நுகம் உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் அபிஷேகம் முன் அது நிலைக்காது. அது திவ்யா எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த போஸ்டர்ல இருக்கிறத சொல்லி கொண்டே இருங்க. இந்த வாரம் நான் எழுதி போட்டேன் இல்லையா, என்ன எழுதி போட்டேன்? இந்த நுகமானது உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் அபிஷேகத்திற்கு முன் இந்த நுகம் நிலைக்காது, நிலைக்க முடியாது. கர்த்தர் மரணத்திலிருந்து தப்புவித்தார், தப்புவிப்பார், தப்புவித்து கொண்டிருக்கிறார். ஆமென். He will deliver you, he will redeem you. ஆமென். சோ ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் அனைவரும் கேட்டோம். உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு விடுதலை இருந்தது, உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு பதில் இருந்தது, உம்முடைய வார்த்தையில் எங்களுக்கு சுகம் இருந்தது, எங்களுக்கு மீட்பு இருந்தது ராஜா. அந்த அபிஷேகம் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதுக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவரை இழந்து போகிறார்கள். ரட்சிப்பு என்ற ஒரு விஷயத்துல எவ்வளோ ஆண்டவரே ரகசியங்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த எண்ணெய் என்ற அபிஷேகம் எங்களுக்குள்ள நிரம்பி வழியத்தக்கதாய் ஆண்டவரே, அதை நாங்கள் வீணாக்கிடாதபடி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேதத்திலும் ஆண்டவரே ஜெபத்திலும் நாங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே, வெறும் இந்த 40 நாள் மட்டும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே அது நாங்கள் தொடர்ந்து இந்த வருடம் முழுதும் ஆண்டவரே எங்களை நாங்கள் நிரப்பிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஒரு நாளும் இந்த எண்ணெய் என்ற அபிஷேகத்தை நாங்கள் வீணடிக்க மாட்டோம், அதை ஆண்டவரே நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்கள் நிரப்பி ஆண்டவரே நாங்கள் ஓவர்ஃப்ளோ ஆக தான் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். இங்க வந்த அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சுகத்தை பேசுகிறேன், சமாதானத்தை பேசி அனுப்புகிறேன். வீடுகளில் ஆண்டவரே அவங்களை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அவங்க வீட்டில் இருக்கட்டும். நீரே ஒவ்வொருத்தர் வீட்டின் தலைவனா இருங்க ராஜா. ஆண்டவரே நீங்க அந்த கண்ட்ரோலுக்கு வந்துருங்க. அவங்க சுய புத்தியில இருக்க எல்லா பிளான்ஸும் எடுத்து உம்முடைய திட்டங்கள் அவங்க வீட்டில் நிறைவேறுவதாக ராஜா. நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. சிஸ்டருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகமானது அந்த நுகத்தை முறியடித்து போகட்டும் இயேசுவின் நாமத்துல. அதுக்கு அங்க நிக்க நிலைக்க அதுக்கு அதிகாரமே இல்லை. அது செயலற்று பலனற்று போகட்டும். நல்ல சுக பலனோடு கூடிய சீக்கிரம் இதே இடத்துல அவங்க பிரசங்கம் பண்ண உமக்காக பிரகடனப்படுத்த ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்துங்க. இன்னும் அதிக இந்த நாட்கள்ல இன்னும் அதிக வெளிப்பாடை கொடுங்க. பேசுங்க ராஜா, நீர் பேசும் தெய்வம். அதிகமாய் பேசுங்க ஆண்டவரே. உறவை பலப்படுத்திக்க உதவி செய்யுங்க ராஜா. அந்த அனைவரையும் வராதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கவலை கஷ்டங்கள் துக்கங்கள்ல இருக்கிறவங்கள நாங்க போய் சந்திக்கலன்னா எங்களை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பத்தி நீங்க பேசுனீங்க, பங்காளியா இருக்கிறத பத்தி பேசுனீங்க. ஆவிக்குரிய பங்காளிகளாய் மாற்ற எங்களை உதவி செய்யுங்க. ஏதோ நாங்க போய் ப்ரே பண்ணிட்டு வருது இல்லை, அவங்க சரியாகிற வரைக்கும் நாங்க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்டு கேட்டு ராஜா அவங்களை நாங்க ஆயத்தப்படுத்தி இந்த சபைக்கு அந்த ஒரு தொலைந்த ஆட்டுக்குட்டியா இல்லாமல் அவங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள நீர் உதவி செய்யுங்க ராஜா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளை உம்முடைய கரத்துல வைக்கிறோம். நீரே நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.